வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆயுதெழுத்து நிகழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா, அவர் பேசுவதில் எந்த அளவுக்கு அரசியல் வீரியம் இருக்கிறது என்று மாறி மாறி திரும்பிய இடமெல்லாம் மாறி மாறி பேசப்படக்கூடிய விஷயமாக கமலஹாசன் அவருடைய ட்விட்டர்கள் தான் இருக்குன்னு அடிக்கடி அவர் பண்ணக்கூடிய ட்வீட் மிகச் சரியாக சொல்வதனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு டிசம்பர் 6ஆம் தேதி அவர் ஒரு 5ஆம் தேதி ஒரு ட்வீட் பண்ணுகிறார். சார்ந்தோர் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு குறிப்பிடுறார். அதற்கு பிறகு பிப்ரவரி 5-6ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக பொதுச்செயலாளராக வருவது, பன்னீர்செல்வம் பிரச்சனை, சசிகலா வருவது, இது போன்ற அடுத்தடுத்த நகர்வுகள் வரும்போது சரமாரியான கருத்துக்களை வெளியிடுகிறார். அத்தனையுமே அரசியல் பொதிந்த கருத்துக்கள், எதுவுமே நேரடியான கருத்துக்கள் அல்ல. எல்லோருக்குமே புரியும், ஆனால் எதை பற்றி என்பது அப்படிங்கிறது புரியும், ஆனால் யாரையுமே நேரடியாக தாக்காது. பட் ரொம்ப தெளிவான வெளிப்படையான அரசியல் நிகழ்வுகள், ஆளும் கட்சி சார்ந்த நிகழ்வுகள் அத்தனையுமே தன்னுடைய கருத்தாக பதிவு செய்து கொண்டே வந்தார். அது வந்து ஒரு கவனம் மட்டும் பெற்றுக்கொண்டே வந்ததை தவிர ஒரு சலசலப்பை, ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தவில்லை. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது பற்றிய ஒரு கருத்தை வந்து வேகமாக முன்மொழிந்த போது போருக்கு தயாராக இருக்கிறோம், போருக்கு தயாராக இருங்கள், போர் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம், அரசியல் நல்லா இருக்கும்னு நினைக்கிற தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் தான் சொல்லிட்டு ஒரு பியூர்லி பொலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட் வந்து ரஜினி விட்ட பிறகு கமலஹாசன் பேசக்கூடிய விஷயங்கள் இன்னும் கூடுதலான கவனம் பெற துவங்கிவிட்டன. அந்த வகையில் கமலஹாசன் ஒரு 2-3 நாட்களாக வெளியிடக்கூடிய விஷயம், அவருடைய ட்வீட்ல வந்து அடுத்தடுத்த கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார். அரசாங்கத்தை பற்றி நான் கடுமையான விமர்சனம் செய்வேன் என்று முதல் நாள் இரவு அவர் ஒரு ட்வீட் வெளியிட்டு, மறுநாள் அவர் வந்து ஒரு 2 பக்கத்துக்கு வந்து பெரிய ஒரு அறிக்கையை கூட விட்டிருந்தார். நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை நோக்கி சாமானிய மக்கள், தன்னுடைய ரசிகர்கள் மட்டுமல்ல, ஒரு வார்த்தை மிகையாஸ் என்று சொல்கிறார், என்னுடைய தலைமையை ஏற்ற தொண்டர் படையும் கூட இதில் வந்து களமறணும் சொல்றார். ஸோ ஒரு தொண்டர் படை போன்ற வார்த்தை பிரயோகங்கள்லாம் கூட அரசியலில் என்னதான் நடக்குன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி, அரசியல் வேண்டாம், எனக்கு அரசியல் தெரியாது என்று நீண்ட நெடுங்காலமாக சொல்லிக் கொண்டு வந்திருந்தவர், அரசியலுக்கு நான் வர விரும்பவில்லை சொல்லிக் கொண்டு வந்தவர், தொண்டர் படை போன்ற வார்த்தைகள்லாம் பிரயோகப்படுத்தி நேரடியாக களமிறங்கிய போது அவர் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி இருந்தது. மறுபுறம் அதிமுகவை சேர்ந்த தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்பட கமலஹாசன் ஒரு நல்ல நடிகர், அவருக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு கருத்து சொல்றார். அதன் பிறகு திரு ஜெயக்குமார்லேருந்து, திரு அன்பழகன்லேருந்து, திரு செல்லூர் ராஜுலேருந்து எல்லாருமே அமைச்சர் பெருமக்கள்லாம் சொல்லக்கூடிய கருத்து பார்த்தீங்கன்னா, நீ நேரடியாக அரசியலுக்கு வாங்க, அப்புறம் கருத்து சொல்லுங்க, அவன் என்ன கருத்து சொல்றது மாதிரியான ஒருமையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய அடுத்தடுத்த விமர்சனம் வந்துச்சு. மாறி மாறி அது ஒரு ஆயுத போராக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது வரைக்கும் நாம் இந்த விவாதத்தை துவங்குவதற்கு சில நிமிடங்கள் முன்னால் மீண்டும் ஒரு ட்வீட் செய்திருக்கார் கமலஹாசன் அவர்கள். பள்ளி படிப்பை முடிக்காதவன் நான், நீட் பற்றிய கொடுமை எனக்கு புரியவில்லை, ஆனால் டெங்கு காய்ச்சல் புரியும், என் மகளுக்கு வந்தது, அதை கவனி அரசே, அதை கவனி அரசே, உண்மை யாம் கவனிப்போம். இந்த உண்மை யாம் கவனிப்போம்ல, நாங்கள் உங்களை கண்காணிச்சிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஒன்று நான் கவனிச்சுக்கூட அப்படிங்கிற நம்முடைய கலோக்கிய லாங்குவேஜ் சொல்ல மாதிரி விஷயம் இருக்குது. 2 அர்த்தமும் கூட பொருந்தா இருக்குது. ஸோ அவர் வந்து அமைச்சர் பெருமக்களும் விடுவதாக இல்லை, கமலஹாசன் விடுவதாக இல்லை அப்படின்னு ஒரு கணக்கில் இருக்குது. இதை தாண்டி திடீர்னு பார்த்தா பாஜக தரப்புலையும் பார்த்தீங்கன்னா கமலஹாசனை வலுக்கட்டாயமா வம்படியா பிடிச்சு, அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு முதுகெலும்பு இல்லை, அவர் ஒரு கோழை, ஒரு ஓடி போறாருன்னு மாறி மாறி வந்து பாஜக பல சமயம் கருத்து முரண்பாடுகள் இருக்கும், சில சமயம் அமைதியா இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அநேகமா திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை தவிர மற்ற அத்தனை பேருமே வந்து கடுமையான கருத்துக்களை கமலஹாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட, ஹெச் ராஜா உட்பட எல்லாமே கடுமையான விமர்சனம் வச்சுக்கிறாங்க. ஏன் வந்து இந்த மாதிரி வருது, திமுகவும் கமலஹாசனும் கூட்டமைச்சு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கருத்தை அதிமுகவும் பாஜகவும் ஒரே குரல்ல வெளியிடுறாங்க. சோ இதுல என்ன நடக்குது அப்படிங்கிற பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். கமலின் விஸ்வரூபம் 2 அரசியல் குதிப்பா அல்லது அதிமுக எதிர்ப்பா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி. இந்த பயிலின் முடிய டாக்டர் சுமந்த் ராமன் அரசியல் விமர்சனம் நினைக்கிறார், உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல சாமானியனோட பிரதிநிதியாக திரு சபரிநாதன் நினைக்கிறார், உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல பாஜகவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் நம்முடைய நினைக்கிறார், உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு எஸ்.ஆர். சேகர்ட்ட நான் ஆரம்பிக்கலான்னு பார்க்கிறேன். அதிமுக பற்றி சில விமர்சனங்களை நேரடியாக மறைமுகமாக கமலஹாசன் வைக்கிறார் என்று சொன்னால், வம்படியாக பாஜக உள்ளே வந்து நீ அரசியலுக்கு வா அப்புறம் பேசு, நீ கோலை, நீ ஓடி போன, உனக்கு என்ன தெரியும், நீ ஏன் வர்றன்னு சொல்லி வம்படியா கருத்து சொல்றதுக்கான காரணம் என்ன? இவ்வளவு ஒரு வெறுப்புணர்வு, ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்து சேர்ந்து வரக்கூடிய அந்த விமர்சனம் சேர்ந்து வரதுக்கான காரணம் என்ன? இல்லை, நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், கமலஹாசன் அரசியலுக்கு வருவதிலே எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை, அவர் வருக வருக என்று வரவேற்கிறோம். எந்த ஒரு மனிதனுக்கும் அரசியலுக்கு வருவதற்கான உரிமை இருக்கிறது. ஆனால் அவர் வருகின்ற பொழுது இந்த ஆனால் தான் நீங்க வந்து எல்லாருமே ஹெச் ராஜால எல்லாருமே அவர் அரசியலுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்கு பாத்தீங்களா, அதான் இந்த கேள்வி எழுப்புகிறது. இல்லை இப்போ அதாவது கமலஹாசன் வந்து திடீரென ஒரு நாளைக்கு காலையில் வெளியே வருவார்,
அவர் ட்வீட் பண்ணுற கவிதையும் புரியாது, அவர் வைக்கிற அரசியல் அறிக்கையும் புரியாது. அதுக்கெல்லாம் பரிமேலழகர் உரை எழுதி அவர் வந்து விட்டார், வென்று விட்டார், சீமை ஆகிறார், அப்படியெல்லாம் நீங்க கருத்து சொல்லுவீங்க சார். புரியாத கவிதைக்கு ஹெச் ராஜாவும் தமிழிசை சவுந்தரராஜனும் எஸ்ஆர் சரி எஸ்ஆர் லபோதிபம் நடிச்சுக்கிறீங்க. யாருக்குமே புரியாது, யாருமே பார்க்க போறாங்க, எத்தனை பேர் பண்றாங்க, அவங்க மாட்டு ஓரமா பார்த்து விட்டு சார். நீங்க ஏன் சார் ஊரா போய் பிரஸ் மீட் கொடுக்குறீங்க? இல்லை, நான் வந்து நேற்று மட்டுமல்ல, முந்தா நாள் மட்டுமல்ல, தொடர்ந்து சொல்லி வருகிறேன். கமலஹாசன் ஒரு விளம்பரத்திற்காக, குறிப்பாக தான் இப்போது கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்காக, இன்னொரு அசைன்மெண்ட்டுக்காக அதிகமான விளம்பரங்களை ஈர்க்கின்ற வகையில் நெகட்டிவாக பேசுகிறார். அதில் அத்தனை பேரும் பலியாகி கொண்டிருக்கிறோம். கமல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். அவர் எடுத்த அந்த முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார். கமலஹாசன் பண்றாருன்னா அதில் இரையாகாமல் இருப்பதுதான், அதை இக்னோர் செய்வதுதான் சரியான பதிலாக இருக்க முடியும். ஆனால் அந்த அளவு கூட விவரம் புரியாம தான் தமிழிசை சவுந்தரராஜனும் ஹெச் ராஜாவும் இருக்கிறாங்களா? இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், அவர் விளம்பரத்துக்காக செய்கிறார். விளம்பரத்துக்காக செய்கின்ற போது நாம் பதில் சொல்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் எப்போதும் போல கமல் எதிர்பார்த்த அளவிற்கு கடுமையான விமர்சனங்களை சொல்லி அவர்கள் பலியாகி இந்த விளம்பரத்தை கூட்டி வைக்கிறார்கள், அதிகப்படுத்திக் கொள்கிறார், கமலுடைய மார்க்கெட்டை ஏற்றி வைக்கிறார்கள். அதிமுகவினரை விட சற்றும் குறையாத விமர்சனத்தை பாஜக வைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தனிப்பட்ட விமர்சனத்தை பாஜக வைக்கிறது. என்ன நியாயப்படுத்த குருஜி கோல்வல்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்னு ஒரு மேற்கோள் காட்டுறார் இன்று புதுக்கோட்டையில் திரு ஹெச் ராஜா. குடும்பத்தை ஒழுங்காக கவனிக்க முடியாதவர்கள் நாட்டுப்பற்றோடு இருக்க முடியாது, அரசாங்கத்தை கவனிக்க முடியாது. நான் வந்து யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்ல, குருஜி கோல்வல்கர் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் அப்படின்ற. இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன், கமலஹாசனுக்கு சொல்லுவதற்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதுபோல ராஜாவிற்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி உரிமை இருக்கிறது. அந்த உரிமையில நம்ம குறுக்கிடல. ஆகவே அந்த விமர்சனங்களுக்கு நாம் பதில் சொல்வது சரியாக இருக்காது, நான் தயாரும் இல்லை. திரு ஹெச் ராஜாவும் திரு எஸ்ஆர் சேகரும் கமலஹாசனுடைய கவிதை புரியவில்லை, கமலஹாசனுடைய படம் பிடிக்கவில்லை, கமலஹாசனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு நீங்க சொல்லலாம், அது உங்களுடைய உரிமை. ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்துவதை பற்றி நீங்க குருஜி கோல்வர்கர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கமலஹாசன் பற்றிய கேள்விக்கு பதில் சொல்லும் போது அதை வந்து நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். இது தனிப்பட்ட தாக்குதல் இல்லையா, தனிப்பட்ட முயற்சி இல்லையா, அவர் கேரக்டர் அசாசினேஷன் இல்லையா? இல்ல, அதுக்கு நீங்க விளக்க என்ன வேணாலும் கொடுங்க பாண்டே, அது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதற்கு நான் பதில் சொல்வதற்கு தயாராக என்பது என்னுடைய உரிமை அல்லவா? காரணம், ராஜா எப்போதுமே கடுமையாக விமர்சிப்பவர். காரணம் வந்து கமலும் வந்து இந்து மதத்தை கடுமையாக விமர்சிப்பவர். இந்து மதத்தின் மீது அவர் தொடுத்த மிகப்பெரிய போருக்கெல்லாம் ராஜா பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அது அந்த வகையில் இவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், இரண்டு பேருக்கு உரிமை. இதுல ரொம்ப சரியா சொன்னீங்க. ராஜா கமலஹாசன் வந்து பகுத்தறிவு நாத்திகவாதம் பேசுகிறார், அதனால இறைவனை குறிப்பாக இந்து மத கடவுளை விமர்சனம் பண்றாருன்னா நீங்கள் அவருடைய பகுத்தறிவு வாதத்தை தகர்த்தறியுங்கள். மாறாக அவருடைய குடும்பத்தை பற்றி பேசுவது சரியான விஷயமா? இல்லை, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், அதாவது ராஜா சொன்ன கருத்து அவருடைய கருத்து. அவர் வந்து கமலஹாசனுடைய கருத்தினாலே புண்பட்டு இருக்கிறார் அல்லது வருத்தப்பட்டு இருக்கிறார், பதில் சொல்லுகிறார், அது அவருடைய நியாயம். அது எப்படி சொல்லலாம் என்று கேட்பதற்கு எனக்கும் உரிமை இல்லை, உங்களுக்கு உரிமை இல்லை. வேணுமானால் கமலஹாசனுக்கு உரிமை இருக்கலாம். இப்போ என்னுடைய கருத்தை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா பொதுவெளியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், பாஜகவுடைய தேசிய செயலாளராக இருக்கக்கூடியவர், கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு வகிக்கக்கூடியவர், ஒரு விஷயத்தை சொல்லலாம், அதை பத்தி பொதுவெளியில பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்லுவார். அதை பற்றி கேட்கறதுக்கான உரிமை எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லையா? உங்களுக்கு வந்து உங்களுடைய கட்சியுடைய மூத்த பிரமுகராக இருக்கலாம், அவர் வந்து அவருடைய வெறுப்பு சம்பாதிக்கணும்னு நினைக்கலாம். நாங்க ஏன் சார் கேட்க கூடாது? எனக்கு புரியல. நீங்க தாராளமா கேளுங்க, அது உங்களுக்கு பதில் சொல்லுவார், சொல்லாமல் போனார். என்னை பொறுத்த மட்டும் கமலஹாசன் மீது அவர் தொடுத்திருக்கிற போர் நியாயமான போர். அதற்காக அவர் வைக்கின்ற வாதங்கள் அவருடைய திறமையை பொறுத்து அது சரி என்று தான் நினைக்கிறேன். இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதே போன்ற விமர்சனத்தை பாஜக மீது தனிப்பட்ட பிரச்சனையில பாஜக தலைவர் மீது வச்சாங்கன்னா என்ன சொல்ல முடியும்? இல்லை, இப்போ மறுபடியும் இந்த கமலஹாசனுடைய விவாதம் வந்து பாண்டே வேறு ஒரு கோணத்தில் எடுத்து செல்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அந்த கோணத்திற்கு நான் வருவதற்கு தயாராக இல்லை என்பதையும் சொல்லுகிறேன். நீங்கள் வந்து கமலஹாசனுடைய வாதங்கள் சரியா, அவர் அரசியலுக்கு வருகிறாரா, வந்தால் செயல்படுவாரா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினால் என்னாலே பதில் சொல்ல முடியும். கமலஹாசன் வைத்த ஒரு வாதத்திற்கு ராஜா சொன்ன பதிலுக்கு மறுபடியும் நான் இன்னொரு பதிலை சொல்லி புதிய லாவடி கச்சேரியை ஆரம்பிக்க விரும்பவில்லை. திரு ராஜா சொன்னதில் உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கிறா நான் புரிஞ்சுக்கிறேன். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நான் திரு சுமந்த் ராமன் அவர்கள்ட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன்.
நேற்று வந்து அவர் கமலஹாசன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் ஒரு அரசாங்கத்தை எதிர்கொள்ள தயாராகிட்டேன், அதிமுகவை நம்ம வந்து என்னன்னு பார்த்துருவோம், நானும் வந்து என்னுடைய பலத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி சொல்கிறாருன்னு பார்த்து பரவாயில்லையே கிளம்பிட்டாரே ஒரு வெளிப்படையாக வர்றாருன்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் மெயில் அனுப்புங்க, இல்லாட்டி உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஊடகங்கள் மூலமாக பண்ணுங்க சொல்லி சொன்னார்னே. எவ்வளோ மெயில் வந்திருக்குன்னு அரசாங்கம் சொல்ல போறதில்ல, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்திருக்குன்னு யாருக்கும் தெரிய போறதில்ல, இது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல. அவரே குறிப்பிடார் சில லட்சங்களாவது வரும்னு நினைக்கிறேன், பாத்திரம் பொங்கி ஒளிஞ்சுன்னு நினைக்கிறேன்றாரு. ஆனா வலியுமா பாத்திரம் இருக்கா சின்னதா பெருசா எதுவுமே தெரியாது. மாறாக கமலஹாசன் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில எல்லாரும் வாங்க, சேப்பாக்கத்துக்கு வாங்க, ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு வாங்க, 1,00,000 பேர் திரளுவோம், எல்லாரும் என்கிட்ட பிடிச்சு கொடுங்க, நான் அதை வாங்கிட்டு ஒரு பாத யாத்திரை போய் கவர்னர் கொடுக்குறேன்னு சொன்னா லட்சக்கணக்கான பேர் திரண்டு இருக்கிறாங்க, கமலஹாசன் பின்னாடி அணி திரண்டு இருக்கிறாங்க, அதிமுக மீது வெறுப்பு இருக்கு அப்படின்னு ஒரு நடைமுறையில் ஒரு சாத்தியம் இருக்குல்ல, அதை செய்யாம இதை செய்யறது இன்னொரு தப்பிக்கும் வழியா? இல்ல அவரே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு நிலையில இருக்காரு, ஒரு குழம்பி போன நிலையில இருக்காருங்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா கான்கிரீட் இல்ல, அதாவது அடிப்படையா இதுக்கு இந்த காரணம் அவர் வந்து முதல்ல ஒரு இந்த கவிதை மாதிரி ஒண்ணு போடுறாரு, அதனுடைய அந்த ஊழல் இருக்கு அப்படிங்கறது முதல் லாட்ல. அதுக்கு பிறகு எனக்கு இந்த 2வது ரவுண்டுக்கு காரணமே வந்து அந்த அமைச்சர்கள் பேசிய பேச்சு தான். ஆக்சுவலா கௌரவமா அவங்க வந்து ஆதாரம் இருந்தால் நீங்கள் கொடுங்க, ஊழல் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை விட்டுட்டு அவரை தனிப்பட்ட உரிமையில் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து 3ஆம் தர நடிகர் இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி. அது நீங்கள் சும்மா இருந்தால் ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறாரு, சொல்லிட்டு போறாரு, ஆதாரம் இருந்தால் கொடுங்கன்னா அதோட முடிஞ்சிருக்கும் இந்த மேட்டர். இல்லை ஏதோ ஒரு நிமிஷம் உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறாரு விட முடியுமா? இல்லை சொல்லக்கூடியவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து நேற்று சொன்னார், சொல்லக்கூடியவர் வந்து உண்மையிலேயே ஒரு சாமானிய மனிதராக இருந்தார் அந்த குரல் வந்து எடுபடாமல் போகலாம். கமலஹாசன் செல்வாக்கு பெற்றவர், அவர் சொல்லக்கூடிய அவர் மேலேயே திருப்பி இருக்கலாம். இவ்வளவு ஒரு பிரபலமான ஒரு நடிகர், இவ்வளவு விருதுகளை பெற்றவர், ஒரு பத்மபூஷன் பெற்றவர், இவர் போய் இந்த மாதிரி ஆதாரம் இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லி அதோட முடிஞ்சிருக்கும். என்ன பதில் என்ன சொல்ல முடியும்? பிரஷர் இவருக்கு மேல தானே வந்திருக்கும். அதை விட்டுட்டு 3ஆம் தர நடிகர் இவர் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து அதை பத்தி விமர்சனம் செய்யறது, இது முழுக்க அரசாங்கத்தை பற்றிய ஒரு பெரிய அவதூறு என்ன சொல்ல முடியும்? நீ ஊழல் பண்றங்கிறதா வந்து ஒரு பெரிய ஒரு கணக்கெடான விஷயமா இருக்கும். அதை வந்து நேர வாரி இறைச்சாச்சு. அதுக்கப்புறம் நீ பேசாம விட்டுற வேண்டியதானே, நீ அதை மட்டும் பேசினா நீங்க வந்து என் மேல நீங்க சேற்றை வாரி இறைச்ச பிறகு பதில் சேற்றை எதிர்கொள்ள நீங்க தயாரா தான் இருக்கணும். பதில் சேற்றை எதிர்கொள்ள இவர் தயாரா இருக்கணும்ங்கிறது வேறங்க. நீங்க பதில் சேற்ற நீங்க வந்து ஆட்சியில் இருக்கிறீங்க, நாளைக்கு வந்து உங்களுடைய போக்கஸ் என்ன இருக்கணும்? உங்களுடைய போக்கஸ் ஒண்ணு வந்து கௌரவமா நடந்துக்கணும். மிக மிக முக்கியமாக யார் என்ன ஒரு கருத்து சொன்னாலும் அதுக்கு ஒரு டீசென்ட்டாக இதுல நீங்க பதில். இப்போ தனிப்பட்ட முறையில ஏதேனும் ஒரு அமைச்சரை குறிப்பிட்டு பேர் சொல்லி கமலஹாசன் ஏதாவது தரக்குறைவா பேசினாரா? அத செய்யுங்க தான் அத்தனை பேர் சொன்னாங்க. இல்ல இல்ல அத செய்யுங்க தான் அத்தனை சொன்னாங்க. எல்லா அமைச்சர் மக்களும் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஊழல் இருக்கு ஆட்சியிலன்னு சொல்றது வந்து கமலஹாசன் மட்டும்தான் தமிழ்நாட்டுல இந்த கடந்த ஒரு சில மாதங்களாக அவர் ஒரே ஒரு நபர் தான் சொல்லியிருக்காரா? வேற யாருமே சொல்லலையா? இல்ல அவர் வந்து சொன்னவங்கள ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டி, அவ்வளவுதான். நம்ம வந்து நிறைய சாமானியர் வரைக்கும் பேசுறாங்க. சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அழகா சொன்னீங்க. டாக்டர் சுமந்த் ராமனுக்கு ஒரு அடிப்படை வித்தியாசம் தெரியும். ஒரு பொதுப்படையாக நாட்டில் நிறைய விஷயங்கள் நல்லது இல்லைங்க, நீங்கள் நானும் தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட வருத்தப்படுவோம், அப்படி சொல்றதும் இந்த ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டது என்று சொல்றதும் வந்து ஒண்ணு கிடையாது. அது வந்து கவலை, இது குற்றச்சாட்டு. ரஜினிகாந்த் சொன்னது தமிழ்நாட்டுக்குள்ளதான். அவர் இல்ல, ரஜினிகாந்த் சொன்னது ஒரு கவலை, நாடு நல்லா இல்லைங்கன்றது. கமலஹாசன் சொல்வது குற்றச்சாட்டு. சிஸ்டம் கெட்டு போச்சு மட்டும் சொல்லலையே, அதுக்கு போருக்கு தயாராக, போர் வரும்போது நம்ம வருவோங்கிற மாதிரி தானே பேசியிருக்காரு. கட்சி ஆரம்பிப்பது பற்றி இல்ல. அதாவது சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா அதுல ஊழல் ஒரு பங்கு இல்லையா? அப்ப எப்படி கெட்டு போச்சு சிஸ்டம்? நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், நீங்க வந்து உங்களுடைய எல்லையை நீங்கள் தாண்டும் போது அவருடைய எல்லை அவள் தாண்டாங்க. ரஜினிகாந்த் சொன்னதும் கமலஹாசன் சொன்னதும் ஒண்ணா இருக்கலாம். ரஜினிகாந்த் சொன்ன வரையறை 3ஆம் தர நடிகர்னு சொல்றது கரெக்ட்ங்கறீங்க. ஏற்கவே முடியாது. எதுக்காக தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி இப்ப இன்னைக்கு இந்த விவாதமே தேவை இருந்திருக்காது. இந்த விவாதத்தை கிளப்பியது கமலஹாசன் சொல்றீங்களா அதிமுக சொல்றீங்களா? கமலஹாசன் வெளியிட்ட கருத்துக்கு ஆதாரத்துடன் வெளியிட்டிருக்க வேண்டும். இந்த மாதிரி பொத்தாம் பொதுவா வந்து இந்த மாதிரி ஊழல் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல பேர் வச்சிருக்காங்க. பல முறை அதுக்காக தான் ரெய்டு நடக்குது, அதனால தான் கேஸ் போட்டிருக்காங்க, இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அது வந்து ஒரு புறம் இருக்கட்டும். அப்படி அவர் சொல்றதா இருந்தாக்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு சார்ஜ் கொடுத்திருக்கலாம், அது ஒரு பக்கம். ஆனால் அந்த சார்ஜ் அது வந்து அவர் வந்து ஒரு பிரபலம், அவருக்கும் பொறுப்பு இருக்க வேண்டும்.
இந்த பக்கம் இருக்கிறாங்க அமைச்சர்களுக்கும் பொறுப்பு இருக்க வேண்டும். இரண்டு தரப்புலையும் பொறுப்பே இல்லாம ஒரு குற்றச்சாட்டு இவர் சொல்றது, அதுக்கு இவங்க தனி அவருடைய பர்சனல் லைஃப் பத்தியோ அவருடைய தேர்ட் ரேட் ஆக்டர்னு சொல்றதெல்லாம் நிச்சயமா ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குங்க. இவர் சொன்னதுல ஸ்பெசிபிக் சார்ஜ் கொடுத்திருக்கணும், இவங்க அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. அட்லீஸ்ட் ரெண்டு பக்கமும் அந்த வரம்பை மீறிட்டாங்க நீங்க பாக்குறீங்க. கமலஹாசன் இந்த யுக்தி சரியா அவர் கையாண்டக்கூடிய இந்த யுக்தி, அதாவது மெயில் மூலமா நீங்க பண்ணுங்க சொல்றது ஒரு வெற்றி தரக்கூடிய ஃபார்முலா. இது ஒரு கன்ஃபியூஸ். இது இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதுல இருந்து எவ்வளவு பேர் ஆக்சுவலா கரப்ஷன் சார்ஜ் மெயில் பண்ணி இருக்காங்க, அந்த மெயில்ல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அட்லீஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு அமைப்பு மூலமாக இந்த அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க, இந்த ஐடி மூலமாக நாங்க எல்லா மெயிலும் கொலேட் பண்ணி நாங்க வெளியிடுவோம். ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லையா? நீங்க அரசுக்கு எழுதுங்க, நீங்க யாருக்கு இப்ப நான் யாருக்கு மெயில் அனுப்பணும்? நீங்க இல்ல, அவர் ஒரு கீழே ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்காரு, அவருடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துட்டு இதுல எல்லா துறைகளை பற்றிய விவரம் இருக்கு, அதுல போடுங்க. அந்த ட்வீட்லயே கடைசி வரை முடிக்கும் போதே அரசாங்கத்தை எங்க அணுகிறது அப்படிங்கறத தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. அரசாங்கத்தை அணுகிறது இல்ல, இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை எல்லாமே அவர் கொடுக்க சொல்றாரா? ஆமா, அவங்க தனி மனிதர்கள் கொடுங்கன்றாங்க. உங்க டிபார்ட்மென்ட்ல இவ்வளவு ஊழல் நடக்குன்னு ஒவ்வொரு தனி மனிதர்கள் கொடுங்கன்றாங்க. யாருக்கு கொடுக்கணும்? இவர் அந்தந்த துறை அமைச்சர்களுக்கு. துறை, அதுதான் சொல்றேன். அப்போ சென்ட்ரல்ல எவ்வளவு பேர் எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க போய் கொலெக்ட் பண்ணுவீங்களா, கலெக்ட் பண்ணுவீங்களா? இல்ல, அந்த அமைச்சர்களுக்கு உறுத்தும்லன்னு கேக்குறாரு. இல்லைங்க, அப்போ அடிப்படையாக பொதுமக்களுக்கு தெரிய வர போறது இல்லையே. அப்போ என்ன உங்களோட நோக்கம் என்ன? பொதுமக்களுக்கு இவென்ச்சுவலா தெரிய வேண்டாமா எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்துச்சு? கமலஹாசன் சொன்னாரு லட்சக்கணக்கில் போட்டிருக்கிறாரு, லட்சக்கணக்கில். சரி, அட்லீஸ்ட் ஆயிரக்கணக்கிலாவது கம்ப்ளைண்ட் புகார்கள் வந்தனவா, எந்தெந்த துறையில அதிகமான புகார்கள் வந்தன, அதில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, எதுவுமே தெரியாத யாருக்கும். நடிகரும் இயக்குனரும் கமலஹாசனுடைய கெழுதகை நண்பருமா இருக்கக்கூடிய திரு யூகி சேது நம்முடைய நிகழ்ச்சியில் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கிட்ட கேட்கிறேன், இடைவேளைக்கு முன்னாடி கேட்டது போலதான், திமுக பக்கம் கமலஹாசன் வருகிறாரா, திமுகவுக்கும் கமலஹாசனுக்குமான நெருக்கம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சமீபத்தில் பவள விழாவுக்கு, முரசொலியுடைய பவள விழாவுக்கு கமலஹாசன் ஒரு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கார். ஊரில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் நடிகர்களை சிறப்பு விருந்தினர் அழைக்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று. ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழ்நாட்டில் ஒரு நம்பர் 1, 2 நடிகராக இருக்கக்கூடிய திரு கமலஹாசன் அழைக்கிறாங்க. அது இந்த சூழலில் அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அழைப்பே ஒரு பிணைப்பை, ஒரு இணைப்பை காட்டுற மாதிரி இல்லையா? இல்லை பாண்டே, முதல்ல பேசிக்கலாக நான் ஒரு கருத்தை முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு ஜனநாயகத்தில் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள், அதிலும் குறிப்பாக அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள், அதிகாரத்தை கையில் வைத்திருப்பதற்கு கொடுக்கப்படுகின்ற விலையே தங்களை விமர்சனத்திற்கு உட்படுத்திக் கொள்வதுதான். தட் இஸ் த பிரைஸ் we pay for exercising power. வாக்களித்த ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். வாக்களிக்கின்ற மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் வாக்களித்தவர்களை பார்த்து நீ என்ன யோகியனா என்று ஒரு நாளும் கேட்க முடியாது. நண்பர் கமலஹாசன் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அல்ல. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதோ அல்லது நாளைக்கு நான் தேர்தலில் நிற்கப் போகிறேன் என்று அவர் அறிவிக்கவோ, இல்லை நான் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறேன் என்றோ அவர் இதுவரை சொல்லவில்லை. ஒரு சிவில் சொசைட்டி பிரதிநிதியாக, குடிமை சமூகத்தினுடைய பிரதிநிதியாக, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பாராட்டப்படுகின்ற எல்லோராருக்கும் அறிமுகமான ஒரு நல்ல நடிகர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த கருத்துக்கு ஏன் இவ்வளவு எதிர்மறை என்பதுதான் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. திரு பீட்டர் ரொம்ப தெளிவா புரிஞ்சவர். என்னுடைய கேள்வி என்னன்னா, திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலேயே என் உடம்பு புடியா இருக்கிறாரு, அவர் இன்னொரு கட்சிக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு கருத்தா இருக்கும். ஆனால் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறார் என்று சொன்னால் அது என்னுடைய கருத்தாக இருக்காது. நீங்க உடனே பாண்டே எதை வச்சு நீங்க சொல்றீங்க, யூ ஹேவ் டு ப்ரூவ் இட், நீங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது சொல்லி நீங்க சொல்லுவீங்க. நான் ஊழல் ஊற்றுக்கள்னு சொன்னா நீங்க இதே பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பாண்டேவுடைய கருத்தை பாண்டே பகிர்கிறார், அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, ஒரு குடிமையில சட்டத்தில் நான் அதெல்லாம் கேட்கணும்னு சொல்லுவீங்களா? அதாவது பாண்டேக்கு நீங்கள் எந்த ஆதாரத்தை வைத்து சொல்லுகிறீர்கள் என்று நான் கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நான் பாண்டேயை பார்த்து நீ இல்ல ஒரு நிமிஷம், பாண்டேயை பார்த்து உங்களுடைய கடந்த காலம் என்ன, நீர் எங்கே பணம் வாங்கி கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறீர், யாருக்கு சார்பாக இருக்கிறீர், இப்படியெல்லாம் நான் பேசக்கூடாது. நீங்கள் என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் என்று கேட்கலாம். அந்த அளவுக்கு அந்த கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் கமலஹாசனை பற்றி வைக்கப்பட்ட கேள்வி என்ன, முதலில் அரசியலுக்கு வந்துவிட்டு பேசுங்கள். இங்க சகோதரி தமிழிசை கூட அதைத்தான் சொன்னார், முதல்ல கம் டு பாலிடிக்ஸ், வாட் இஸ் a necessity. கேள்வி கேட்க வருகின்றவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும் என்று என்ன கட்டாயம்? இதுல இன்னொரு கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் அல்ல. கேள்வி கேட்பது எல்லாமே அரசியல் நோக்கம் கொண்டதாக இருந்தால் திமுகவோடு சார்பு, தொடர்பு, நட்பு. ஆனா நான் அதிமுக கேட்பேன்னு சொல்லும்போது அந்த கேள்வி வரும்ல.
அதாவது பாண்டே, எல்லாருக்கும் ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கலாம். வாக்களிக்கின்ற வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் ஒரு அரசியல் கட்சிக்குத்தான் வாக்களிக்கிறார்கள். ஒரு தேர்தலிலே ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்களிப்பதாலோ அல்லது ஒரு தேர்தலிலே ஒரு அரசியல் கட்சியுடைய நிலைப்பாட்டை ஆதரிப்பதாலோ அந்த அரசியல் கட்சிகளோடு அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதல்ல. ஒரு அரசியல் கட்சியிலே உறுப்பினர்களாக இருப்பதற்கும் ஒரு அரசியல் கட்சியை ஒரு காலகட்டத்தில் ஆதரிப்பதற்கு ஒரு நிறைய வேறுபாடு இருக்கிறது. நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள பேசிக் டிஃபரன்ஸ் என்ன? இன்னைக்கு வந்து திமுக வந்து எதிரிகளை கூட நண்பர்களாக்கி கொள்ளுகிறது. ஆனால் அதிமுக தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களை கூட எதிரியாக்குகிறது. இன்னைக்கு அமைச்சர்களுக்கு என்ன அவசரம்? 18 ஆண்டுகள் வந்து தேவர் ஆல் இன் ஹைபர்னேஷன். அவர்கள் வந்து யார் என்றே தெரியாத நேரத்திலே இன்று ஒவ்வொருவரும் போட்டி போட்டு கொண்டு பேசுகிறார். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார்? அவருக்கு அரசியலே தெரியாது என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், நம்முடைய அமைச்சர்கள் எந்த பல்கலைக்கழகத்திலே படித்துவிட்டு அமைச்சர்களாக இருக்கிறார்கள்? இவர்களுக்கெல்லாம் என்ன பெரிய அரசியல் ஞானம் என்று நான் கேட்க முடியுமா? இல்ல, அரசியல் ஞானம் வேண்டியதில்லை, ஆனா அரசியல் அனுபவம் இருக்கலாம் இல்லையா? முதலமைச்சர் சொல்றது அரசியல்ல நிறைய விஷயம், அரசியல்ல ரொம்ப சிரமமான விஷயங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சுலபமான விஷயம் இல்லைங்க. போற போக்கில் கருத்து சொல்லிட்டு போறதுக்கு நீங்க உட்கார்ந்து பார்த்தா தெரியும் சொல்லிட்டு உங்களுக்கு நடிக்க தெரியுங்க. நீங்க ஒரு மாபெரும் நடிகர், அரசியல் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அதுல என்ன தப்பு? பாண்டே, இந்த வந்து இப்படி ஒரு அமைச்சர் பேசுவதை நீங்கள் நியாயப்படுத்தினால் ஜனநாயகம் மிக ஆபத்தான கட்டத்திற்கு வருகிறது என்று அர்த்தம். இல்ல, நான் ஒரு நாளும் ஒருவரையும் நியாயப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நான் இல்ல. என்னுடைய கேள்வி திரு கமலஹாசனை நோக்கியது, அவருடைய சித்தாந்தத்தை நோக்கியது. நான் சொல்றேன், உங்களுடைய கேள்வியை தான் நான் சொல்லுகிறேன். அதாவது அவர் வந்து ஒரு குடிமை சமூகத்தினுடைய பிரதிநிதியாக கேட்கிறார். அவருக்கு வந்து பதில் சொல்ல இருந்தவங்க பதில் சொல்லுங்கள். இதை நானே சொல்றேன், இன்னைக்கு இந்த நாட்டினுடைய ஊழலை பற்றி உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறதே. நீங்க எங்க ஆதாரம் கேட்கிறார்? இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் 1500 பக்கங்கள் தீர்ப்பு எழுதி ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி நடந்தது என்பதை பகிரங்கப்படுத்தி இருக்கிறது. ஊழலுக்காகவே ஒரு வீட்டில் குடியமர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இதை விட என்ன சாட்சியம் வேண்டும் ஊழலுக்கு? இதை வந்து எந்த மன்றத்தில் எதிர்க்க முடியும்? அவர் ஊழலுக்கு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியை வந்து வழக்கு போடுவார்களா? இன்னைக்கு கிரண் பேடி சொல்லி இருக்கிறார், புதுவை மாநிலத்தினுடைய கவர்னர், நான் கமலை ஆதரிக்கிறேன், ஊழலுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார். அப்போ ஊழல் என்று பாண்டிச்சேரி மாநில ஆளுநர் ஒத்துக்கொள்ளுகிறார். ஆகவே நீங்க பாண்டிச்சேரி மாநில ஆளுநரை கைது பண்ணுவீங்களா? நீங்க இல்ல, அவங்க சொல்றது இல்ல, அவங்க சொல்றது ஊழலுக்கு எதிராக யார் கருத்து இருந்தாலும் ஆதரிப்பேன்னு சொல்லி சொன்னாங்களே தவிர அதிமுக அரசுல, தமிழ்நாடு அரசுல ஊழல் இருக்குன்னு அவங்க சொல்லல. அதை அப்படி இன்டர்பிரேட் பண்ண முடியாது. கரெக்ட். அப்போ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் வந்து யாரு, நம்முடைய பாண்டிச்சேரி கவர்னர் என்ன ஒத்துக்கிறார் என்று சொன்னால், இங்கே நடப்பது ஊழல், ஊழலைத்தான் கமலஹாசன் எதிர்க்கிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே அதிலே வந்து நீங்க ஊழலை இல்லாத நேர்மையான ஆட்சி எதிர்க்கிறார்னு சொல்லல. ஊழலை எதிர்க்கிற கமலஹாசனை நான் ஆதரிக்கிறேன். ஊழல் எங்கே நடந்தாலும் அதை எதிர்க்கின்றவர்களை நான் ஆதரிப்பேன் என்று சொல்லுகின்ற போது தமிழ்நாட்டிலே ஊழல் ஆட்சி நடக்கிறது என்று பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் சொல்லுகிறார் என்று தான் அர்த்தம். இல்ல, அது வந்து உங்களுடைய பொருள். நீங்க வந்து திமுகவுடைய தோழமை இயக்கமா வந்துட்டு நீங்க வேற பொருள் எடுக்க மாட்டீங்க. எனக்கு குழப்பம் இல்ல. இது அப்படிதான் ஒரு எதிர்க்கட்சியா இருந்தா அப்படிதான் எடுக்கணும். என்னுடைய கேள்வி இப்ப பாண்டே இப்ப நீங்களும் இந்த அமைச்சர்கள் மாதிரியே பேசுறீங்க. இல்ல, அமைச்சர்கள் நீங்களும் பேசுறீங்க. இல்ல, அமைச்சர்களுக்கு நீங்க அவ்வளவு பெரிய ஆளாக்கிற வேண்டாம். நான் என்ன கேக்குறேன், நீங்க திமுகவுடைய தோழமை இயக்கமா வந்துட்டு ஒரு பிரதான எதிர்க்கட்சி தோழமை இயக்கமா இருந்துட்டு நீங்க அந்த சித்தாந்தம் இருப்பீங்க, மாட்டுக்கறதுல. என்னுடைய கேள்வி, இந்த காலச்சூழல் காங்கிரஸ் திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளேட்டுக்கு அவர் அழைக்கப்படுறார், சிறப்பு விருந்தினர் அழைக்கப்படுறார். அப்ப அவங்களுக்குள்ள தொடர்பு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்குது. திமுக தலைவருடைய கருணாநிதி பற்றி, அவர்களை பற்றிய தமிழ் பற்றி, அவருடைய படைப்பு பற்றி, அவருடைய புத்தகம் பற்றி கமலஹாசன் வந்து மாய்ந்து எழுதுவது நாடு பார்த்திருக்கிறது. அப்ப ஒரு திமுகவோட அசோசியேட் பண்ணிட்டு அதிமுக சொல்லும் போது அதுக்கு ஒரு அரசியல் கலர் கொடுக்கத்தானே செய்வாங்க. நீங்க பாண்டே ஒன்ன புரிஞ்சுக்கணும், இந்த டைமிங் நீங்க பாருங்க. எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கமலஹாசனை வந்து அழைக்கிறது? இந்த சம்பவம் நடக்கின்ற வரை அவர்கள் அழைக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு அரசியல் கட்சி தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எங்கே இருந்தெல்லாம் ஆதரவு வருகிறதோ அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். பாலிடிக்ஸ் இஸ் நெவர் அபவுட் எஸ்டர்டே, இட் இஸ் ஒன்லி அபவுட் டுடே அண்ட் டுமாரோ. இட் இஸ் ஒன்லி ப்ரிப்பேரிங் ஃபார் டுமாரோஸ் வார், ப்ரிப்பேரிங் வெப்பன்ஸ் டுடே. நாளைய தேர்தலுடைய அந்த யுத்தத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆயுதங்களை தயார் செய்கிறது. இதுல யார் வந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த காலத்தில் சுப்பிரமணிய சாமி கூட அவர்கள் ஆதரித்தால் என்றால் அதை கூட வரவேற்கத்தான் செய்வார் கலைஞர். நீங்க வந்து சாய்பாபா வீட்டுக்கு போகும்போது கூட ஏற்றுக்கொண்டார். கலைஞரை பொறுத்தவரை எதை வந்து யார் சரி என்று பார்க்க மாட்டார், எது சரி என்று பார்ப்பார். அதைத்தான் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. தங்களுடைய நிலைப்பாட்டை
கமலஹாசன் ஆதரிக்கின்ற போது கமலஹாசனை அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள். ஒரு சராசரி அரசியல் கட்சி இதைத்தான் செய்ய முடியும். இதை செய்யாமல் இருந்தாவிட்டால் தான் தவறு. ஆளுகின்ற கட்சிக்கு விரோதமாக ஒரு பெரிய மக்கள் அணியை திரட்டுகின்ற போது கிடைக்கின்ற ஆயுதங்களை எல்லாம் கையிலே சேர்த்துக் கொள்வது ஒரு சராசரி அரசியல் கட்சியினுடைய சாதுரியமான நடவடிக்கை என்பதை நான் பதிவு செய்கிறேன். நிச்சயமாக அரசியல் கட்சி செய்ய வேண்டிய விஷயம் பார்க்கிறேன். இந்நிலையில் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கலைராஜன் நம்முடன் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நிகழ்ச்சி இந்த பகுதியில் இணையக்கூடிய திரு யூகி சேதுவல்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், ஒரு அடிப்படையான சிந்தனை தான். ஒரு சாமானியர் திரு பீட்டர் சொன்னது போல ஒரு சாமானியர் கொள்ளக்கூடிய கோவங்க, அது வந்து ஆட்சியில் யார் இருந்தாலும் அவங்க அந்த கோவத்தை வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லி சொன்னால் அது புரிந்து கொள்ளக்கூடியதான். கமலஹாசன் என்ன சொல்றாரு, நான் ஹிந்தி எதிர்ப்புக்கு ஆதரவாக குரல் கொடுத்தால, ஹிந்திக்கு எதிராக நான் குரல் கொடுத்ததுலேருந்தே நான் விவரம் தெரியாத வயசுல வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இருந்து வந்தவர் முந்தானேத்து காலையில் தான் ஊழல் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு கருத்தை சொல்றது சரியா இருக்குமா? குறிப்பாக ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகுதான் அவர் ரொம்ப ஆக்டிவா பாலிடிக்ஸ் பத்தி நேரடியா பேசுறாங்க. இதற்கு முன்னாடிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ரசிகர் மன்ற கூட்டங்கள்லாம் சொல்லுவாங்க நமக்கு அரசியல் வேண்டாம், நமக்கு அரசியல் தெரியாது, நம்ம வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கோம் சொல்லுவார். நேரடியாக அப்படி விமர்சனம் வைக்கும் போது இன்னைக்கு தான் ஊழல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறதா, திமுகவுடைய அவருடைய நெருக்கத்தை வெளிக்காட்டான்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, பொதுவாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த நல்ல காமெடியன் சார் அவர் நல்ல டைமிங் அப்படிம்பாங்க. நான் கேட்பேன், என்ன காமெடிக்கு மாத்திரம் தான் டைமிங் வேணும்? அவரும் எக்ஸ்பிரஸ் 6:30 பதில் 6:35 போனால் அது பேட் டைமிங் இல்லையா? எல்லாத்துக்குமே டைமிங்னு ஒன்று இருக்குது. 20 வயசில் ஒருத்தன் கம்யூனிஸ்ட் ஆகலைன்னா அது பேட் டைமிங். 40 வயசில் கம்யூனிஸ்டாக இருந்தால் அதுவும் பேட் டைமிங். ஹி ஹாஸ் பீன் தேர் அந்த பாலிடிக்ஸ் ஆன் அண்ட் ஆஃப். அதுக்குன்னு அவரோட வயசு மெச்சூரிட்டி, அப்புறம் அவர் இதெல்லாம் கடந்து வந்த ஒரு விஷயங்கள், இன்றைக்கு ஏற்படக்கூடிய ஒரு லக்யூனா இன் பாலிடிக்ஸ், இதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்றும் பேசாமல் இருந்தால் தவறு அப்படின்னு ஒரு விஷயம். அதான் நான் இதுக்கு முன்னாடி என்ன பேசினாலும் வந்து வேளுக்கெட்ட நீராக போகும் என்ற ஒரு அவநம்பிக்கை இருந்திருக்கலாம். இல்ல அதான் இன்னைக்கு ஒரு கேப்ல வந்து நல்லா சொல்றீங்க. அவர் எனக்கு இப்பதாங்க தோணுச்சுன்னு சொன்னாரு நியாயம். உங்களுக்கு எப்ப தோணணும்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நான் பாலிடிக்ஸ்ல இருக்கிறேன், விவரம் தெரியுதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கிறேன், இந்திய எதிர்ப்புக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததுல இருந்தே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஐ எம் கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கலி அவேர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 100% சார். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மட்டும் தான் பேசுறேன்னு சொல்லி சொல்லும்போது ஒரு பார்சியலான பார்வை. இல்ல, கிடையாது. அவருடைய ஃபேமிலி பாத்தீங்கன்னா they have a communist background at home பரமக்குடியில. இதுல நான் பல வாட்டி விவாதம் பண்ணனால சொல்றேன். he has a communist bend right from காங்கிரஸ் பேக்ரவுண்ட் இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா. குழந்தையில இருந்து அவருக்கு என்ன சொன்னீங்க? அவங்க அப்பா அவருக்கு பெரிய காங்கிரஸ் பேக்ரவுண்ட் இருக்கு. அது ஒண்ணு. அவங்க அப்பா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி இதெல்லாம் தாண்டி வந்து குழந்தைகளிலிருந்து பார்த்து விட்டு வந்தவர்தான். அன்றாடம் நண்பர்களோடு பேசி பழகும்போது பார்த்தீங்கன்னா விவாதத்தில் எல்லா விஷயங்களும் பேசும்பொழுது அரசியலும் பேசாமல் இருந்ததே கிடையாது. எப்போ நம்ம வெளிப்படையா போனோம், when should you jump into the நானும் நீங்களும் வீட்டில் உட்கார்ந்து பேசும்போது 1000 விஷயங்கள் பேசுவோம். அது அத்தனையுமே பொதுவெளியில நீங்களும் பேச முடியாது, நானும் பேச முடியாது. அப்போ பொதுவெளியில பேசும்போது உங்களுக்கு ஒரு கலர் கொடுக்கப்படும் இல்லையா? நீங்க யாரு என்ன எப்ப சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க, யாரை மட்டும் சொல்றீங்க கேட்பாங்க இல்லையா? எல்லாரும் அதிமுகவினர் வைக்கக்கூடிய கேள்வி, பிஜேபியினர் வைக்கக்கூடிய கேள்வி ஒரே கேள்விதான். நேற்று தான் ஊழல் நடக்குதுங்கிறது தெரிஞ்சதா? திமுக ஆட்சியில் ஊழல் நடந்ததா தெரியலையா? இன்னைக்கு தான் நடக்குதா? அப்ப குற்றச்சாட்டுகள் இல்லையா? ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஏன் பேசல? இதுதான் அவங்க எழுப்பிட்டு இருக்கக்கூடிய கேள்வி. இல்ல, ஏன் பேசல அப்படிங்கிறது கேட்பதையோட இன்றிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இனி பேசுவாரா என்ற கேள்வி வேணால் நீங்க கேட்கலாம். கோயிங் பேக். இல்ல, இதுவரை பேசாததற்கான காரணம் அவருடைய திமுக சார்பு அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. திமுக சார்பில் அவ்வளவு பெரிய தப்பு என்ன இருக்குது? தப்பே கிடையாது, அவருடைய உரிமை. திமுக மெம்பரா இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், அவர் என்னன்னாலும் செய்யலாம். அதுல ஒண்ணு கலைப்பிரிவுடைய செயலாளர் இருக்கலாம், அதுல தப்பே இல்ல. அப்படி சொல்லிட்டு வந்துடணும். ஒரு சாமானியனாக, ஒரு நடுநிலையானாக, ஒரு நடிகனாக மட்டுமே இருந்துட்டு அப்படி முடியாது. நீங்க ஒரே நேரத்துல 2 போட் ஓட்ட முடியாது. இல்ல சார், you asking to say I am in politics இந்த கட்சியில தான் இருக்கேன் அப்படின்னு அது அவசியம் இல்லை. You can be in politics, but if you are in a party, you have to accept it. இல்ல, not a party. You can favor somebody little more. ஒருத்தருக்கு 70 மார்க்கும் ஒருத்தருக்கு 68 மார்க்கும் கொடுக்கலாம். I can favor somebody little more. அதுக்காக மோடியோட ஸ்வச் பாரத் போலியா? எனவே கமலஹாசனுடைய கருத்து ஒரு சார்புடையது. எல்லாருடைய கருத்து சார்புடையது தானே. அவர் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது சார்புடையது தானே. எத்தனை பேர் தனிப்பட்ட உரிமை இல்லையா? அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. கடவுள் நம்பிக்கை என்பது என்னுடைய கமலஹாசனை பலமுறை குறிப்பிட்டது போல. கமலஹாசனை பலமுறை குறிப்பிட்டது கடவுள் நம்பிக்கை என்பது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. நான் கடவுள் கும்பிட மாட்டேன்னு சொல்லலாம். கடவுளை நிந்திப்பது அவருடைய உரிமை அல்ல. கடவுளை வணங்காமல் இருப்பது அவருடைய உரிமை. கடவுளை நிந்திப்பது அவருடைய உரிமை அல்ல. அவர் திமுக ஓட்டு போடலாம், யாரும் தடுக்க முடியாது. அதிமுக மேல குற்றச்சாட்டு சொல்லும் போது திரு சுமந்திராமன் சொன்ன போது என்ன அடிப்படையில் என்ன விஷயத்துல ஒரு பாயிண்டோட சொல்லணும். நான் பொத்தாம்பதா சொல்ல முடியாது. அது என்னோட தனிப்பட்ட உரிமை சொல்ல முடியாது இல்லையா? அதாவது நீங்க பாயிண்ட் சொல்ற பாயிண்ட் கரெக்ட். You are asking him to be also an investigator and also a reporter and also a sort of what do you call the letters to the editor போற கம்ப்ளைண்ட் பாக்ஸ் எல்லாம் ஒரே ஆளா பண்ண சொல்றீங்க. அவர் ஏற்கனவே பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவில் இந்த விஷயத்தை இம்பெட்டஸா ஒரு கிரியா ஊக்கியாக நீங்கள் தான் பார்க்க வேண்டுமே தவிர எல்லாம் ஒட்டுமொத்தத்தையும் டிராமா நடிச்சு முடிச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாம் அவரே பண்ணி தீர்த்தா அப்புறம் சுப்பிரமணிய சாமி ஆளுங்களாம் வேலையாக போயிடும். எடுத்து கொடுக்குறேன், அதுலேருந்து யூ கேரி ஆன் த பேட்டான்.
ரிலே ரேஸ் மாதிரி நம்ம மக்கள் ஒன்றுமே பண்ண சோம்பேறியே வந்துடும். அப்புறம் எல்லாத்தையும் இப்போ வேடிக்கை பார்த்தா நம்மலாம் விவாதம் பண்ணுறோம், எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்களாக இதை இருந்துவிடும். ஏதாவது ஒரு கிரியா ஊக்கியாக இருக்கும். இன்றாவது நீங்கள் பேச ஆரம்பியுங்கள். நானே பேச ஆரம்பிச்சிட்டேன் வெளிப்படையாக, நீங்களும் உங்களுடைய அபிப்பிராயங்கள் சொல்லுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு கிரியா ஊக்கியாக இருக்கலாமே. இல்லை, அவர் ஊழலுக்கு எதிராக ஒரு குருசைடராக செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வை. அதுதான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுவார். இன்னைக்கு கூட ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, டெங்குலாம் டெங்கு வந்திருக்கு, நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக போனீங்க, நாங்கள் உங்களை கண்காணிச்சிருக்கோம் சொல்லி சொல்றாரு. 2G குற்றச்சாட்டு நாம் அறிந்த வரலாற்றிலே மிகப்பெரிய குற்றச்சாட்டாக சுமத்தப்பட்டது. அவ்வளவு பெரிய விமர்சனம் திமுக மேல ஸ்பெசிஃபிக்கா, காங்கிரஸ் மேல கூட இல்ல, திமுக மேல ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்பட்ட விஷயம். அப்ப ஒரு முறை ஒரு வாய் திறந்திருந்தாரு, ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இவ்வளவு மலைப்பா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா கூட ஒரு நடுநிலையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சாமானியருக்கான ஒரு போர்வையில முழுமையா இருக்க முடியும். அப்பெல்லாம் எதுவுமே பேசாம, இன்னும் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல, வழக்கு தான் இருந்துட்டு நான் மறுக்கல. இப்போதும் அமைச்சர் பெருமக்கள் மீது குற்றச்சாட்டுகள் தான் இருக்கிறதே தவிர எதுவும் நிரூபிக்கப்படல. அதையும் பார்க்கணும், இன்னும் ஒரே தளம் தான் இருக்கு பார்க்கணும். சோ அப்பெல்லாம் நான் எதுவுமே சொல்லாம இன்னைக்கு தான் நான் ஆரம்பிக்கிறேன் சொல்ல சரியா? கண்டிப்பா. ஏன்னா இது இன் ரெட்ராஸ்பெக்ட் நாளைக்கு அவர் சொல்ல மாட்டாருங்கிற அசம்ஷன்ல நீங்க பேசுறீங்க. இல்ல, இதுவரைக்கும் சொல்லலங்கிற உறுதிப்பாட்டுல சொல்றேன். அதுதான் சொல்றேன். 20 வயசுல ஒருத்தர் கம்யூனிஸ்டா சேரலனா தப்பு, 40 வயசு வரைக்கும் கம்யூனிஸ்டா இருந்தா தப்புங்கிற மாதிரி இவர் 62 வயசுல இப்பொழுதுதான் பக்கத்துல இருக்கக்கூடிய சபரிநாதன் அப்படிங்கிற சாமானியர் திடீர்னு ஒரு கருத்து வந்துச்சுன்னா அவர் சொல்லலாம் சார், he is politically very 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 aware person. அவர் எல்லா விவரமும் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும், எல்லாரும் பேசி இருக்கிறார். அவர் குழப்பமான இல்ல. இன்னும் சொல்ல போனா அதிமுகவால பல சமயங்கள்ல பிரச்சனை எதிர்கொண்டிருக்காரு. அவர் விருமாண்டி பிரச்சனையா இருக்கட்டும், விஸ்வரூப பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாம் எதிர்கொண்டிருக்காரு. சோ அதெல்லாம் தெரியாமலே கிடையாது. ஆமா, அவர் ஒவ்வொரு விஷயமும் பொலிட்டிசைஸ் பண்ணி தான் பண்றாருன்னு சொல்லி தான் விமர்சனம் வரும். இல்ல சார், நான் என்ன சொல்றதுன்னா, இதுவரை நடந்த விஷயம் என்று இன்று என்ன என்பதுதான் முக்கியம் என்று பீட்டர் அல்போன்ஸ் சொன்ன அதே வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன் மேற்கோளாக. இன்றிலிருந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். இது என்னன்னா, does it mean that is going to enter politics? அதுவும் அர்த்தமா? நான் கேட்கவே இல்லை. அரசியல் வரப்போறான்னு நான் கேட்கவே இல்லை. அவரோட உரிமை நம்ம முதல்ல வரவேற்பு, அதுல குழப்பமே இல்லை. அவருடைய உரிமை. அந்த அர்த்தமும் பண்ண வேண்டாம், இந்த அர்த்தமும் பண்ண வேண்டாங்கறேன். ஏன் இன்றிலிருந்து ஒரு வேறுபட்ட மனிதராக இருக்க கூடாதா? எப்படி அந்த பரிணாம வளர்ச்சி என்ன இருக்கு? where is the change? everybody changes. நான் நேற்று இருந்த நம்ம போன வருஷம் இருந்த நான் இன்னைக்கு இல்லையே, நீங்களும் அப்படி இல்லையே. அவர் நியூட்ரலா இருக்கணும், நீங்க சட்டம் இருக்கா? அவர் ஒரு சார்பா பேசிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க. இல்ல இல்ல, அவர் அழகா சொன்னாரு. இல்ல, அவர் சொல்ற பாயிண்ட் இல்ல, அவர் யூகிஸ் அழகா சொல்றாரு, சார்போட இருக்கிறது குற்றமா? குற்றமே இல்ல, என்னுடைய உரிமை. ஆனால் சார்போட இருக்க சொல்லுங்க. நான் திமுகவுடைய பிரதிநிதியாக இருந்து பேசுறேன்னு சொல்லுங்க. சார்போட இல்லைங்கிறது உங்களுடைய அசம்ப்ஷன் தானே. அவர் டோட்டலி நியூட்ரல், நான் அனைத்தையும் நான் ஒரு நியூட்ரல் பார்வையுடன் பார்க்கிறேன் உங்ககிட்ட சொன்னாரா? சொல்ல வேண்டியது இல்ல, என்னோட சொல்ல வேண்டியது இல்ல. ஆனால் திரு கமலஹாசன் நான் திமுக சார்புடையவன் என்று ஏற்றுக்கொண்டால் இந்த விமர்சனங்களே புறந்தள்ளி போகும். அதிமுகவோட பிரச்சனைகள் இருந்திருக்கு தொடர்ந்து. அதாவது ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலிருந்து விஸ்வரூபத்திலிருந்து விருமாண்டி அதுக்கு முன்னாடி தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்திருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படையாக அதிமுகவுடன், அதாவது அதிமுகவுடைய தலைமையுடன் அவருக்கு அவ்வளவு சுமூகமான ஒரு உறவு இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்தில் திமுகவுக்கு மிகவும் நெருக்கமாக கிட்டத்தட்ட 30 வருஷமா இருந்திருக்கிறார், அதுவும் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அவர் நியூட்ரலா தான் இருக்கணும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கலங்க. அவர் ஏன் அவர் சார்பா பேசுறாருன்னா, மேபி he likes the DMK. அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, தப்பே கிடையாது, அவருடைய உரிமைங்க. அவருடைய உரிமைங்க. அதாவது அவர் திமுக உறுப்பினராக திமுகவுக்கு கேம்பெயின் பண்ணணும், திமுகவை சேரணும் அப்படிங்கற இல்லாம எல்லாருக்குமே நம்ம போய் ஓட்டு போடுறோம். ஒரே விஷயம் தான் சார். டாக்டர் சுமந்த் ராமன் ஒரு தொலைக்காட்சியில தினசரி எல்லா தொலைக்காட்சியும் மாறி மாறி பாக்குறவங்க, இன்னைக்கு அதிமுகவை ஆதரிச்சாரு, நேத்து பிஜேபி ஆதரிச்சாரு, மறுநாள் திமுக சரின்றார். இப்ப கமலஹாசன்ல இந்த பிரச்சனை தப்புன்றார், இந்த பிரச்சனை சரின்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஒரு நியூட்ரல் ஆளுங்கிற முடிவு கூறுவாங்க. சுமந்த் ராமன் எப்பயுமே திமுக மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா உங்க நடுநிலை ஆளு ஏத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் வெளிப்படையா நான் ஒரு அப்சர்வரா நான் இருக்க விருப்பப்படுகிறேன், நான் தெரிவிக்கிறேன். அவர் சொல்லலையே. அவர் நான் ஒரு நியூட்ரல் பர்சன் தமிழ்நாட்டுல. இன்னைக்கு தமிழகம் அவரை அப்படிதான் பார்க்கிறது. வேற ஆங்கிள், ஒரு ப்ளீஸ் ஆங்கிள் கொஞ்சம் வேற ஆங்கிள் மாத்துங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க சொல்லுவது போல ஒரு இந்த கட்சி சார்புடையவன் என்று சொன்னால் அவர் அரசியலுக்கு முழுமையாக வந்து விட்டார் என்று அர்த்தமாகி விடுகிறது. அது தவறு. நான் கலைஞராகத்தான் இருக்கிறேன். இந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ இந்த ஒரு நபர்களுக்கோ நான் அதிக சார்புடையவனாக இருக்கிறேன். ஜெயா டிவில பட்டிமன்றம் நடந்திருக்கு, அவர் நடுவராக இருந்திருக்கார், நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். the peak of இந்த மாதிரி ப்ராப்ளம் போடுறது ஆஃப்டர் தி ப்ராப்ளம், ஆஃப்டர் விஸ்வரூபம். அப்போ ஸ்வச் பாரத் மோடி கூப்பிடுறாரு, போறாரு. நான் கலைஞனாக இந்த விஷயத்திற்கு இவரை சப்போர்ட் பண்றேன், அந்த விஷயத்தை சப்போர்ட் பண்றேன், இந்த விஷயத்துக்கு நான் எதிர்க்கிறேன்.
ஆனால் கூட்டி குறைத்து பார்க்கும்போது நான் கலைஞர் வழி எனக்கு கலைஞர் மாரி லிட்டில் மோர் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஐ ஹேவ் a predilection for கலைஞர். வாட்ஸ் ராங்? தட் இஸ் கிரேட். அதுல மாற்று கருத்து இல்ல. அவ்வளவுதான். இல்ல அவருடைய உரிமை நான் மூணு முறை அரசியல்வாதி சொல்றேன். ஆகவில்லை அவர் இன்னும் முழுமையாக. நான் கலைஞர் இல்ல அரசியல் கருத்துக்களை ஒரு தரப்பு கருத்துக்களை மட்டுமே சொல்ல என்று சொன்னால் நீங்க நடுநிலையாளர் கிடையாது. நீங்க கலைஞர் என்ற போரைக்குள்ள நீங்க அடங்க முடியாது. நான் ஒரு கலைஞன் என்னுடைய கருத்தை சொல்ல முடியாது. சுதந்திரமான கலைஞன் சுதந்திரமான கருத்துக்களை தெரிவிப்பான். சுதந்திரமான கலைஞன் ஒரு கட்சி கருத்தை மட்டும் தெரிவிக்க மாட்டான். இல்ல சொல்ல ஆரம்பித்திருக்காரு. நான் சொல்றேன் வெறுமனை பங்கேற்க மட்டுமே செய்யவில்லை. ஒருமையில் அழைக்கக்கூடிய கலாச்சாரம் கொண்ட இந்த சமயத்தில் வந்து தலைவாஸ் என்று பன்மையில் வைத்திருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று அங்கேயும் ஒரு அரசியல் பஞ்சு கொடுத்திருக்கார் திரு கமலஹாசன் அவர்கள். நான் திரு கலைராஜன் அவர்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம், இந்த ஒருமையில் பேசுறதுதான் கமலஹாசன் குறிப்பிட்டது. அரசியலுக்கு வர்றவர்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கணுமா, அரசியல் பத்தி பேசுறவங்க அரசியல் தெரிஞ்சிருமாங்கிறது ஒரு இயல்பான கேள்வி. தனிப்பட்ட முறையில் தரக்குறைவாக குடும்பம் பற்றியும் ஒருமையிலும் பேசுவது என்ன நியாயம்? உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்தால் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர் குறிப்பிடுவது போல அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கு என்று சொல்லுங்கள், இல்லை என்று மறுங்கள், முடிந்தால் வழக்கு போடுங்கள், முடியாவிட்டால் புறக்கணித்து செல்லுங்கள். அதை தாண்டி அவர் மீது பாய்ந்து பிராண்டுவது என்ன விதமான அரசியல்? இதில் முதலில் யுத்தத்தை ஆரம்பித்து வைத்தவர் கமலஹாசன். இதுல யுத்தம் எங்கன்னு வந்துச்சு? இல்ல அவர் தானே வார்த்தையில் சொன்னாலும் யுத்தம் தானே. அவர் போராளின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஊழல் நிறைய இருக்குன்னா இல்லன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல ஊழல் நிறைய இருக்குன்னு 19 சும்மா ரோட்ல நடந்து போற மாதிரி 19 குற்றச்சாட்டு சொல்லிட்டு போக முடியுமா? எந்த ஊழல் எதில் நடக்குது என்ன பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டார். ஊழல் நடக்குது கமலஹாசன் சொல்ல வேண்டியதில்லை. உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அதிமுகவை சேர்ந்த 3 பேரை சிறையில் வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தலைமைச் செயலருடைய வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு நடந்தது. தமிழ்நாட்டில் அமைச்சர் திரு விஜயபாஸ்கருடைய வீட்டில் வருமான சோதனை நடந்தது. என்ன சார் உங்களுக்கு வேற ஆதாரம் வேணும்? இதெல்லாம் நீங்க முடிந்த கதைகளை பேசுறீங்க. என்ன சார் புதுசா ஏதாவது டெத் ஆஃப் அம்மான்னு பாருங்க நீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி கருணாநிதி எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காரு அதெல்லாம் கமலஹாசன் கண்டிச்சிருக்காரா? நான் அதான் கேட்கிறேன். 2G ஸ்பெக்ட்ரம் நீங்களே சொன்னீங்க. பூச்சி மருந்து ஊழல் நடந்துச்சு. கமலஹாசன் சொன்ன மாதிரி அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்த. பூச்சி மருந்து ஊழல் நடந்துச்சு, கோதுமை பேரல் ஊழல் நடந்துச்சு. இதெல்லாம் விசாரிச்சு தான் கண்டிச்சா. சர்க்காரிய கமிஷன் ஊழல் நடந்துச்சு. இதெல்லாம் சொன்னாங்களா? பூச்சி மருந்தும் சர்க்காரியாவும் வீராணமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தலைமுறைக்கே தெரியாது. நீங்க அதை வந்து ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இல்ல பாருங்க, இன்னைக்கு சிறையில் ஒடுக்கக்கூடிய தன்மை இல்ல. அம்மா இறந்துட்டாங்க, முடிஞ்சு போன விஷயம். இதே காமராஜர் சொல்லியிருக்கார். பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு அண்ணா அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது, அண்ணா தலைமையில் ஆட்சிக்கு வருகிறது. அப்பொழுது காமராஜர் என்ன சொல்கிறார்? 6 மாதம் அவர்கள் ஆட்சியை நடத்தட்டும், அதற்கு பின்னாலே நான் கேள்விகளை கேட்கிறேன் சொல்கிறார். இப்ப எடப்பாடி ஆட்சிக்கு வந்து என்ன ஆகுது? 4 மாதம் ஆகுது சார். 5 மாதம் ஆயிருக்கு. 5 மாதம் ஆகுது. ஒரு வாய்ப்பு. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு முந்தைய அதிமுக அரசு என்டாஸ் பண்ணலையா? அது வேற அப்படி சொல்றீங்களா? இல்ல அம்மா இருந்த ஆளுமை என்பது வேறு, எடப்பாடி ஆளுமை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அரசு ஆட்சி ஒன்றுதான். அந்த ஆட்சி ஒன்றுதான். இவருக்கு வந்து பல காலத்துல வரலாறு வந்து நான் இந்தி திணிப்புலேயே போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன்னு சொல்றாரு. அவரு அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு. அப்படிங்கிறப்ப நீங்க திமுக ஊழல் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும் அவரு. ஓகே, நான் சொல்றேன். கமலஹாசன் சொன்னதுல இருந்து கமலஹாசன் சொல்ல அந்த விஷயத்தை குறிப்பிடல. சுப்ரீம் கோர்ட்ல திட்டப்பட்ட விஷயம், சிறையில 4 பேர் இருக்கக்கூடிய விஷயத்தை மறந்துடுவோம். ராமமோகன் ராவுடைய அறையில ரெய்டு நடந்த மறந்துடுவோம். ஏன்னா அது ஓபிஎஸ் தலைமையில் அந்த நீட்டை கேள்வி சொல்லுவீங்க. எலெக்ஷன் நடந்ததே சார் ஆர்கேனர்ல, அதுல 4000 ரூபாய் வந்து ஆளு கொடுக்கப்பட்டதுன்னு உச்ச தேர்தல் ஆணையம் சொல்லிச்சே சார். நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசுல சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டுல ரெய்டு நடந்தது சார். இல்ல என்ன தீர்ப்பு ரைட் நடந்தா போதுமா? ரைட் நடந்தா தீர்ப்புன்னு சொல்லிட முடியுமா நீங்க? ரைட் நடந்ததுடைய விளைவு என்ன? பூச்சி மருந்து ஊழலுடைய தீர்ப்பு என்ன? சர்க்காரிய கமிஷனுடைய தீர்ப்பு என்ன? பூச்சி ஊழல்ல தீர்ப்பு வந்துருச்சா? நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒவ்வொரு தீர்ப்பையும் அவர் சொல்றவர் இதெல்லாம் சொல்லியிருக்கணும்ங்கறேன். எல்லா தீர்ப்பையும் சொல்லணும். நீங்க சொல்றது பூரா பெண்டிங் கேஸ் சார். உங்க பெண்டிங் இல்ல சார். ரொம்ப நல்ல பெண்டிங் கேஸ். நீங்க என்ன கேட்டீங்க? 19 ரூபாய் சொல்லக்கூடாது சொன்னீங்க. 19 ரூபாய் சொல்லாம சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை உதாரணம் காட்டுறேன், அதுக்கு பதில் சொல்லாம அத சொன்னாரா இத சொன்னாரான்னு சொன்னா என்ன நியாயம்? இல்ல உங்க மேல சொல்ற ரைடு நடந்ததெல்லாம் நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னா, ரைடு எங்க வீட்ல உங்க வீட்ல கூட நடக்கும், நீங்க குற்றவாளின்னு சொல்ல முடியுமானா? நீங்க பர்టిక్యులரா அப்படி குற்றச்சாட்டு சொல்றீங்க. நீங்க நான் கேக்குறேன், என் வீட்ல நடக்கலாம் உங்க வீட்ல நடக்கலாம், அதான் கமலஹாசன் சொல்றாரு. அதான் கமலஹாசன் சொல்றாரு. நீங்க நைஸா மிரட்டி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், இவரை ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து கூட நாங்கள் மிரட்டுகிறவருக்கு மிகப்பெரிய சக்தி இல்ல கமலஹாசன். அப்புறம் ஏன் சார் முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள் செய்த தவறு, எங்கள் அமைச்சர்கள் செய்த தவறு. அண்ணா ஆட்சியில் இருக்கிறவர் என்ன சொன்னார்?
அண்ணாவை பார்த்து காங்கிரஸ் விநாயகம் கேட்கிறார், ஒரு டேஸ் ஆர் நம்பர்டு என்று சொன்னபோது மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்று சொன்னார். அந்த பொறுமையும் அந்த சகிப்புத்தன்மையும் மற்றவங்களுக்கு இருந்திருக்க வேண்டும். அமைச்சர் பெருமக்களுக்கு இருந்திருக்க வேண்டும். இல்ல அதை நான் சொல்றேன்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா அமைச்சரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த கணக்கு போடாதீங்க. இதே பீட்டர் அல்போன்ஸ் கேட்கிறேன், இதே காமராஜர் அவர்களை பார்த்து இன்றைக்கு போய் மாலை போடுறாங்க. இதே அண்ணங்காக்கா என்று சொல்லி மட்டும் இல்ல, அதே திருமலைப்பள்ளி ரோட்டில் பங்களா வைத்திருக்கிறார், ஏழை பங்காளனுடைய வீட்டை பாருங்கள் என்று கருணாநிதி சொல்லவில்லையா காமராஜரை? திரு கலைராஜனுடைய வயசு எனக்கு தெரியும். அது ஏன் அண்ணா காமராஜர் கீழே வர மாட்டேன்றீங்க? அதுக்கப்புறம் வாங்க கருணாநிதி வாங்க, எம்ஜிஆர் வாங்க, ஜெயலலிதா வாங்க, ஓபிஎஸ் வாங்க, எடப்பாடி பழனிசாமி வாங்க. எம்ஜிஆர் காலத்துல நடந்தது சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் காலத்துல சொல்றேங்க. அதிமுக என்பது அவரிலிருந்து வருது. மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசுக்கு வாருங்கள். அவருடைய ஆட்சியில அவருடைய அமைச்சருடைய இல்லத்துல ரெய்டு போகுது சார். எங்க ரைடு போவதை வச்சு நீங்க கணக்கு போட முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா, நாளைக்கு கமலஹாசன் ரைடு போனா 2G பத்தி அதிமுக அப்புறம் பேசவே முடியாது. 2G பத்தி அதிமுக பேசவே முடியாது. ஏன் பேச முடியாது? ஏன் ஊழல் தீர்ப்பு வரலையே? எங்க தீர்ப்பு வந்திருக்கா சார்? இப்போ என்ன இது விஜயபாஸ்கர் ரைடு போட தீர்ப்பு வந்திருக்கா? தீர்ப்பு வந்து தீர்ப்பு கொடுங்க. இந்த பியூரிட்டி பெட்டிஷன் இருக்குங்க, ரிவ்யூ பெட்டிஷன் இருக்குங்க, ரிவ்யூ பெட்டிஷன் இருக்கு, பியூரிட்டி பெட்டிஷன் இருக்கு. அது ரெண்டுலயே முடிவு வந்த பிறகு நீங்க தீர்ப்பு சொல்ல முடியும். நான் கேக்குறேன், இல்ல எம்ஜிஆர் நடந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். இல்ல வேணாம், நம்ம நேரம் இல்ல ரெண்டு பேர் வெளியில ஒரு நிமிஷம் அடுத்த நேரம் கொடுங்க. ஏன்னா நீங்க வந்து எல்லாரும் நேரம் கொடுத்தீங்க சார். எம்ஜிஆர் உதாரணம் சொன்னீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் துரைமுருகனை வளர்த்தவர் எம்ஜிஆர். அப்ப துரைமுருகன் என்ன பண்ணாரு? எம்ஜிஆரை பார்த்து கப்பல் பேர ஊழல் செய்து வந்தீங்கன்னு சொன்னாங்க. அப்ப எம்ஜிஆர் என்ன சொன்னாரு? துரைமுருகா, நானா கப்பல் பேரில் ஊழல் சம்பந்தப்பட்டேன், சரிப்பா அப்படின்னாரு. அதே கருணாநிதியை வந்து கருணாநிதி என்று பேர் சொன்னார் எங்கள் அம்மா. உடனே சொன்னார், கருணாநிதி என்று பேர் சொல்லக்கூடாது, அவர் கலைஞர் என்று சொல்ல வேண்டும். எம்ஜிஆரோட இளையவர் தான் கருணாநிதி. அந்த பண்பாடு அன்றைக்கு இருந்தது அவர்களிடத்தில். இன்றைக்கு என்ன கமலஹாசன் திடீர்னு பண்பாடு தீய சக்தின்னு ஒரு அடையாளம் படுத்துனது நம்ம சார். நாங்க தான் சொன்னோங்க. என்ன சார் நீங்க எதிர்க்கட்சி யாருங்க? திமுக தானங்க. சரி என்ன சார் நீங்க எதிர்க்கட்சி யாரு? திமுக தானே. திரு சபரிநாதன், இந்த இஷ்யூகளை பார்க்கும்போது கமலஹாசன் வந்து நேரடியாக ஆனதாகட்டும் என்ன நடக்குன்னு பார்த்துடலாங்கிற முடிவுக்கு வந்தார் நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு 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 கோபம் கொண்ட மனிதனுடைய கொந்தளிப்பு அது எப்பனாலும் மாறலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்காராங்கிறது இதுல முடிவெடுக்க முடியல. ஒரு மக்களோட பார்வையாக என்ன சொல்ல வரேன்னா, அவர் தேர்தல் அரசியலுக்கான அடுத்த படியாக அதை பார்க்கல. அவர் இருக்கிற கோவங்களை இந்த கோவங்களை வெளிப்படுத்தியிருக்கலாம். ஒரு ஆட்சியில் அரசியலில் இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல அந்த கோவத்தை வெளிப்படுத்தியிருக்கலாம். இவ்வளோ அரசோட நிர்வாகத்தில் இவ்வளோ குறைகளை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு உரிமை இல்லையா? ஒரு அடிப்படை ஒரு வாக்காளர்களுக்கு இருக்கிற உரிமை போல தான் அவருக்கும் இருக்குது. அந்த கோபத்தில் அவர் சில கேள்விகளை எழுப்பியிருக்கலாம். அதை அவங்க தனிப்பட்ட தாக்குதலை எழுப்புறாங்க. இவர் அரசியலுக்கு வந்தாதான் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இல்லை, தமிழிசை பாஜக தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேவை செஞ்சுட்டு தான் அவங்க அரசியலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு தொழில், அவர் சினிமாங்கிறது ஒரு தொழில். அந்த தொழிலிருந்து அவர் விமர்சனம் பண்ணலாம், இது பண்ணிடலாம். ஆனால் அரசியலில் விமர்சனம் பண்ணணும்னா சேவை செய்யணும்னு சொல்கிறாங்க. இது அரசியல் இருக்க அனைவரும் சேவை செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்களா? அதுக்கு சர்வீஸ் டாக்ஸ் போட்டாங்க. அவர் இல்ல சேவை செஞ்சு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அவர் எதுவும் செய்யாத மாதிரி ஆயிருது. ரஜினிகாந்த் கமலஹாசன் அவர்கள் நற்பணி இயக்கமாக மாற்றினார், ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றினார். அதுல வந்து நிறைய பணி பண்ணிட்டு இருக்காங்க, வெளிநாடு வரைக்கும் பணி முடிஞ்சிருக்காங்க. தொடர்ந்து ஒரு ட்வீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்தை சொல்றேன், நான் வரேன். அடுத்த சுற்றுலா பூரா விவாதங்கள் மட்டும் தான் ப்ளீஸ். இல்ல, அப்படி அவர் மேல விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அவர் தொழில இருந்து அவர் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னா சினிமால இருந்து யாருமே அவங்க ஆதரிக்கலையா? இதே ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போது அவங்க ஆதரிக்க தயாரா இருந்தாங்க. திரு கமலஹாசன் வந்து ஏன் இந்த பதற்றம்? கமலஹாசன் வந்து அவர் விமர்சனம் பண்ணும் போது இதே மத்திய அரசுல இருக்க பிஜேபி எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அவர் சிஸ்டம் சரியில்லைன்னு வரவேற்றாங்க. அப்போ ஏன் இந்த கமலஹாசன் அவர்கள் இந்த மாதிரி எது சிஸ்டம் சரியில்லை, அரசியலுக்கு குறைபாடு இருக்கு? ஹெச் ராஜா அவர்கள் சொன்னார், எங்களுக்கு வந்து பழைய வாய்க்கா தகராறு இருக்கு, அவர் வந்து பகுத்தறிவு நாத்திவாதம் பேசுறாரு, ஒரு தீக்காதான் இருக்கலாம் அப்படின்றாரு. சோ அப்ப அவங்களுக்கு ஆதரவா இருக்கவங்க மேல இருந்தா ஏத்துப்பாங்க, ஆதரவு இல்லைன்னா விமர்சனம் பண்ணுவாங்களா? முதுகெலும்பு இல்லாதவன்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன மாதிரி நிலைப்பாடு? இப்போ அதே சினிமா துறையில வந்தாங்க, கங்கை அமரனை ஆர்கே நகர்ல நிக்க வச்சாங்க. அவர் சினிமால இருந்து வந்தவர், அவர் என்ன சேவை பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி?
எந்த அடிப்படையில் அவர் நிக்க வச்சாங்க? கலை உலகத்துக்கு அவர் செஞ்ச சேவையை பெரிய சேவைன்னு இல்ல பார்த்தோம். இல்ல அவங்க தமிழ் சேவரில் கேட்ட கேள்விக்கு தான் சொல்லுவாங்க. ரைட் கோசம். ஒரு விஷயம், அது எப்படி அவர் சார்பு இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மிங்கிறதுக்கு செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு அவர் போட்ட ட்வீட், சார்ந்தோர் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல். யாருக்குன்னு சொல்ல, யாருக்கு? ராஜீவ் காந்திக்கா, நரசிம்மராவுக்கா, எம்ஜிஆருக்கா? யாராவது நமக்கு கோவம், நமக்கு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு அவங்க காலமானாக்க நம்ம ஒரு கிரேஷியஸா நம்ம ஒரு ட்வீட் போடுவோம். சரி, நமக்கு அவர் ஈவன் பொலிட்டிக்கல் அப்போனன்ட்ஸ் கூட நம்ம பார்த்திருக்கோம், கடுமையா வந்து விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க உயிரோடு இருக்கும்போது. காலமான பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு முதல் நபராக வந்தது கருணாநிதி சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு மறைந்த ஒரு தலைவருக்கு கூட அந்த பிட்டர்னஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு. அது அந்த அளவுக்கு அவர் பட்ட காயம் காரணமா இருக்கலாம். காயம் காரணம். அதனால தான் சொல்றேன், சண்டியர்னு பணம் வைக்கும் போது அப்படி பணம் வைக்க விடாம மாத்தின்னு ஆனந்த் சொன்னாங்க. அந்த காயம் பணம் வரும்போது தொழில் பண்றவருக்கு விவரம் தெரிஞ்சிருக்கணும், எப்படி அது மாதிரி நஷ்டமாகாம பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு அரசாங்கம் தனக்கு எதிர்நிலை எடுக்கும் போது ஒரு தனி மனிதர் என்ன செய்வார்? இல்ல நான் அது நியாயமா அநியாயமா நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து டோட்டலா நீங்க நியூட்ரலா இருப்பாரு, எந்த சார்பும் இருக்காது அவருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு தப்பு இல்ல. அதுதான் என்னோட கேள்வி. அவர் நியூட்ரலா இருக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல. நான் நியூட்ரல் இல்லன்னு சொல்லிட்டுன்றேன். திமுகவுடைய எதிர்ப்புகளை அதிமுக சந்திக்காம இருக்கா? திமுகவுடைய எதிர்வினை இல்லாத பதில் சொல்லுதுல. திமுக தலைவர் பேசுறாரு, திமுக செயல் தலைவர் பேசுறாரு, எதிர்க்கட்சியார் பேர் பேசுறாங்க. ஆனால் நான் சாமானியன் என்ற போர்வையில், கலைஞன் என்ற போர்வையில் இருந்து கொண்டு தாக்குவே பின்னாடி சொன்னாங்க. சாமானியன் இப்போ உதாரணத்துக்கு சில பேர் இருப்பாங்க, யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்களுக்கு எதிர்க்க தொடர்ந்து விமர்சனம் வைப்பாங்க. ஏன்னா எதிர்க்கட்சி விமர்சனம் செய்யறதுல ஒண்ணும் பாயிண்ட் இல்ல. அது இந்த ஆளுங்கட்சி மட்டும் தான் விமர்சிப்பேன், அதுவும் ஜெயலலிதா இறந்த பிறகு தான் விமர்சிப்பேன் அப்படி சொல்லி சொன்னா. நிச்சயம் இல்ல, ஜெயலலிதா இறந்த பிறகு விமர்சனம் எதனாலங்கிறது நமக்கு கிளியரா தெரியும். ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கும்போது எந்த ஒரு திரைத்துறையை சேர்ந்த எந்த ஒரு பிரபலமும் எந்த ஒரு விஷயத்தையும் சொன்ன மாதிரி நமக்கு தெரியாது. ஏன்னா எதிர்வினைகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. நிச்சயமா அதனால யாரும் பேசல. டி ராஜேந்தர் பேசியிருக்கிறார் சார், சரத்குமார் பேசியிருக்கிறார் சார், கார்த்திக் பேசியிருக்கிறார் சார், நிறைய நடிகர்கள் பேசியிருக்காங்க. நிறைய நடிகர்கள் பேசியிருக்காங்க சார். போய் திருப்பி சொல்லி ஜெயலலிதாவோட தான் ஆதரிச்சாங்க. வடிவேலு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணார் சார். பண்ணி அப்புறம் என்ன ஆச்சு அவருக்கு? அதுக்கப்புறம் சார் நீங்கள் வந்து ஒரு பட்டு கூட்டுக்குள்ள புழு மாதிரி உட்கார்ந்திருப்பீங்க. நீங்க அந்த கூடு உடைக்கப்பட்ட பிறகு ஒரு நிமிஷம், ஒரு கட்சியினுடைய ஆதரவோடு மற்ற ஒரு கட்சியை எதிர்ப்பது வேறு, ஒரு தனிநபரா எதிர்க்கிறது வேறு. திரு வடிவேலு வந்து ஆதரிச்சாருன்னா அவர் திமுகவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணாரு. அவர் வந்து தனிப்பட்ட ஒரு மனிதனாக நான் இவங்களுக்கு வாக்களிக்காதீங்க, இவங்க விமர்சனம் பண்றாங்கிறது பண்ணல. நான் சொல்றேன், அவர் கார்த்திகோ, டி ராஜேந்திரோ, சரத்குமாரோ ஒரு உறுதியான அரசியல் நிலைப்பாடு எடுத்தாங்க. திரு விஜயகாந்த் அவர்களோ பெரும்பாலானோர் அரசியல் இருக்கிறவங்க, கட்சி நடத்துறவங்க, அவங்க மாறி மாறி தான் ஒரு வாட்டி உங்களை ஆதரிப்பாங்க, அடுத்த வாட்டி இவரை ஆதரிப்பாங்க. நீங்கள் அரசியல் பேசும்போது ஒரு சார்புடையவராக இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளுங்கள், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து என்ன சொல்லணும், நாளை கமலஹாசன் வந்து எனக்கு வந்து அதிமுக விட திமுக தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டா பொதுமக்கள் வந்து தெளிவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. உங்க திமுக ஆதரவாளர் பேசுறாரு, ஒண்ணும் குழப்பம் இல்ல. உங்களுக்கு எல்லா சைன் இருக்கே, அவர் வெளிப்படையா வந்து சொல்லணும், ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். திரு சுகவீர பாண்டியன் அவர் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுப்பார் எல்லாருக்குமே தெரியும். அப்படித்தான் பாப்பாங்க. அவர் யாருக்கு நீ யார் சொல்ற யாருமே கேட்டது இல்ல. இப்ப ஏன் நீ யார் சொல்றதுன்னு கேக்குறாங்க. பிரச்சாரமே பண்றாரு. அதுதான் சொல்ல வரேன். அதனால தான் திரு சுபவீர பாண்டியன் அவர்களை பார்த்து இதுவரைக்கும் யாரும் நீ ஏன் திமுக ஆதரவா பேசுறன்னு கேட்கல. ஏன் அவருடைய நிலைப்பாடு தெளிவானது. அதுபோல நீங்கள் வந்து என்னுடைய நிலைப்பாடு தெளிவானது சொல்லிட்டீங்கன்னா நீ யார் பேசுறதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இவருடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. அத வந்து நம்ம வந்து ஜாயினிங் தி டாட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த புள்ளிகளை வந்து நம்ம வந்து சேர்க்காம இருந்துட்டு அவர் வந்து வெளிப்படையா ஒரு அறிவிப்பு நாளை கொடுங்க, திமுகவின் சார்பாகத்தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அது எல்லாம் புரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ் நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. அதாவது நான் எதற்காக வேண்டி நீங்க அவரை வந்து திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறீர்கள் எனக்கு தெரியல. அப்படி என்ன அவசியம் இருக்கிறது? ஒரு பொருளை பற்றி, ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு கருத்து சொல்லுகிறேன். அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு யூ cannot ask a seed when it should germinate. ஒரு விதையை பார்த்து நீ எப்பொழுது முளைக்க போகிறாய் என்று யாரும் கேட்க முடியாது. இல்ல, ஆனால் விதைத்தது யார் என்று கேட்க முடியும் அல்லவா? விதைத்தது யார் என்று கேட்க முடியும் அல்லவா? அதனால அது வேற விஷயம். நீங்க வந்து எதற்காக பாராளுமன்ற ஜனநாயகத்திலே எல்லோரும் அரசியல் கட்சியிலே உறுப்பினராக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒரு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அரசியல் கட்சி திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு கட்சியோட உறுப்பினராக இருக்க ஏற்கவே இல்லை. நான் என்ன சொல்றேன், அவருடைய சார்பு நிலைப்பாடு கேட்கிறேன். மிஸ்டர் பாண்டே, நான் வர ஒரு நிமிஷம். திரு யோகி சேதுபதியுடைய நண்பர் அவர் சொல்றாரு அவருடைய சார்புடையதா இருக்கலாம்னு. திரு சுமந்த்ராமன் சொல்றாரு பார்வையாளர், அவர் சொல்றாரு சார்புடையதா இருக்கலாம்னு. அப்ப நீங்க ஒத்துக்கங்களேன்றேன். நோ 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 ஐ cannot, I will not. நீங்க வந்து எந்த தேர்தலில் அவர் வந்து திமுகவுக்கு வாக்கு கேட்டிருக்காரு சொல்லுங்க.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால தேர்தலிலே அவர் வாக்கு கேட்டிருக்கிறாரா? வாக்கு அளித்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா எல்லாரையும் நீங்க வந்து, எனக்கும் சுமன் ஸ்ரீராமனுக்கும் வித்தியாசம் இருக்கு. சுமன் ஸ்ரீராமன் வந்து இஸ் எ பொலிட்டிக்கல் அப்சர்வர், அவர் வந்து ஒரு அரசியல் விமர்சகர். நான் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய கார்டு ஹோல்டர். நீங்க சுமன் ஸ்ரீராமன் அந்த உதாரணத்தை நான் முன்னாடி சொன்னேன். நான் முடிச்சறேன். இல்ல, அந்த உதாரணத்தை நான் முன்னாடியே சொன்னேன். நான் உங்கள்ட்ட தான் வரேன். நான் உங்கள்ட்ட தான் பேசுறேன், வேற யார்கிட்ட போக மாட்டேன். நீங்க முடிக்கிறேன் போனேன். சுமந்த் ராமன் அவர்களுடைய கருத்து நடுநிலையானதா இல்லையா என்பதை பார்வையாளர் உணர்வார்கள். நடுநிலையாளர் என்ற போர்வையில் ஒரு சார்பு கருத்தை மட்டுமே சொன்னால் அது சார்புடையவர் என்று முடிவெடுப்பார்கள். இவ்வளவுதான் நான் பாயிண்ட் பண்றேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், அடுத்த கட்ட பிரச்சனைக்கு வந்து நீங்க அதுதான் நீங்க வந்து அவர் யூகி சேது சொன்னார, அவர் வந்து பிரதமர் மோடி அறிவித்தார், அங்க போய் நின்னாரு. ஜெயா டிவியில கூப்பிட்டாங்க, அங்க போய் நடுநிலையாளராக இருந்தார். நாளைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து ஒரு தவறு நடந்தால் அன்னைக்கு அவர் ஏன் விமர்சிப்பாரா விமர்சிக்க மாட்டாருங்கிறது அன்னைக்கு பார்க்கலாம். 6 ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் கமலஹாசன் குழந்தை அல்ல. அதற்கு முன்னாடி ஆட்சியில வந்து அவர் சொல்லல. அது பற்றி பெரிய ஊழல் பற்றி விமர்சனம் அதை பற்றி சொல்லல. திரு அஜித் அவர்கள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை வைத்துக் கொண்டு எங்களை வந்து பொது நிகழ்ச்சிக்கு கலைஞர்களை துன்புறுத்துறார், அழைக்கிறார்கள், நிர்பந்தப்படுத்துறான்னு சொல்லி சொன்னாரு. ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மேடையிலேயே எழுந்து நின்று கைதட்டினாரு. இது எல்லாமே முதலமைச்சர் கருணாநிதி முன்னிலையில் நடந்தது. அப்ப நம்ம வந்து அந்த அரசியல் சார்பா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அவங்க சார்பு கிடையாது, அவங்க தெளிவா பேசுறாங்கன்னு. அப்ப எதுவுமே பேசாம இருந்து, அஜித் பிரச்சனை உட்பட எதுலையுமே பேசாம இருந்து, ஆட்சி மாறிய பிறகு முதலமைச்சர் இறந்த பிறகு அப்போது மட்டுமே பேசணும்னு சொன்னான். இல்ல, இப்போ வந்து அதே அஜித் வந்து இப்பொழுது ஏன் பேசவில்லை? அன்னைக்கு வந்து பேசின அஜித் இன்னைக்கு ஏன் பேசவில்லை? அதற்கு என்ன காரணம்? அதற்கு என்ன மோட்டிவ்? அன்னைக்கு வந்து அஜித் பேசினார்ல, அதே அஜித் வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும், தலைமைச் செயலாளர் வீட்டில் ரைடு நடந்த பிறகும், இன்னைக்கு வந்து பார்த்திபன் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு கேளிக்கை வரி கொடுப்பதற்கு ஒவ்வொரு முறையும் திரைப்படத்திலே பணம் வாங்குகிறார்கள்னு பார்த்திபன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஏன் வந்து அஜித் பேசல? இப்பொழுது ஏன் அஜித் பேசல நான் கேட்க முடியுமா? அஜித்துடைய உரிமை அது, பேசுவதும் பேசாததும் அஜித்துடைய உரிமை. ஆகவே நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கமலஹாசன் இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார். அவருக்கு வந்து ஏதோ ஸ்பார்க் ஆயிருக்கிறது, அவர் ஏதோ வந்து புரோவோக் ஆகி அவர் ஒரு கருத்தை பதிவு செய்த உடனே நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தேவையில்லாமல் அவரை வந்து ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் செய்தார்கள் என்பதுதான் நடுநிலையாளர்களுடைய கருத்து. விமர்சனம் செய்திருக்க வேண்டாம் அப்படின்னு திரு டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர் அவரே சொல்லியிருக்கிறார். அவரே வந்து ஒரு இவங்க வரம்பு மீறி செயல்பட்டு இருக்காங்க, கமலஹாசன் வந்து ஆதரவு சொல்லியிருக்காங்க, அவரே சொல்லியிருக்காரு. இவ்வளவு செய்துவிட்டு இன்னைக்கு பாரதி ராஜா வந்து ஒரு பதிவு செய்திருக்கார். அந்த பதிவு வந்து முக்கியம். தயவு செய்து அவனுக்கு அரசியல் தெரியாது என்று சொல்லாதீர்கள், படித்து விட்டு வந்து உங்கள் உயிரை எடுப்பான்னு சொல்லியிருக்காரு. ஆகவே நீங்க வந்து ப்ரொவோக் பண்றீங்க. நீங்க வந்து கமலஹாசன் இன்னைக்கு ப்ரொவோக் பண்ணி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களும் கட்சியினரும் அவரை வந்து எதிரணிக்கு கொண்டு போய் தள்ளி நாளைக்கு வந்து தேர்தலிலே வந்து அவருக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை உண்டு பண்ணுகிறீர்கள். அதை திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்த போகிறது. ஓகே, திரு எஸ் ஆர் சேகர் கேட்க விரும்புறேன், மன்னிப்போடு கேட்க விரும்புறேன், ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட நான் வராதுக்காக. ஒரு பகுத்தறிவு கருத்துக்களை சொல்றாரு அப்படிங்கிறக்காக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்றது என்ன நியாயமா இருக்கும் எனக்கு புரியல. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கருத்துக்களை பேசும்போது அதை ஆதரிக்கிறீர்கள், வரவேற்கிறீர்கள். நீங்க மட்டும் இல்ல, அமித்ஷால இருந்து அத்தனை பேருமே வரவேற்கிறாங்க, அவர் வந்து ஏற்கிறோம்னு சொல்லிட்டு. கமலஹாசன் அதே தொடர்பான அரசியல் கருத்துக்களை சொல்லும் போது நீங்க பாய்ந்து பேசுறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கமலஹாசன் பாஜக பற்றி பேசவில்லை, நீங்களா ஏன் வாலண்டியரா என்ட்ரி ஆறீங்க? இல்லை, எனக்கு கமலஹாசனுடைய அரசியல் அவர் வந்துட்டாரா இல்லையான்னு தெரியல. இங்கே பேசக்கூடிய யூகி சேது முதற்கொண்டு வந்து அவர் வந்ததாக சொல்லவில்லை. அவருடைய எழுத்துக்களை படித்தா கூட அப்படி தான் தோணுது. இருந்தாலும் கூட வந்துட்டதாக சொல்லி வரவேற்று வாழ்த்தி அவரை நம்ம இருகரம் கூப்பி பல்லாயிரம் வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்கிறேன். ஏனென்று கேட்டால், நீங்கள் சொன்னீங்க இந்த பகுத்தறிவு கருத்துக்களுக்கெல்லாம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு, நாங்கள் தொடர்ந்து இதே மாதிரியான திமுகவுடைய கருத்துக்களுக்கு தொடர்ந்து எத்தனையோ காலமாக எங்களுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டை சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அது கமலஹாசனுக்காக சொல்லவில்லை. ஆனால் இங்கே ரெண்டு நடிகர்கள் ரஜினிகாந்த் அரசியல் கருத்து பேசும்போது ஆஹா ஓஹோ அப்படின்றீங்க, நானும் தான் சிஸ்டம் சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. கமலஹாசன் அரசியல் கருத்து பேசும்போது உனக்கு என்ன ரைட் வந்திருக்கு, நீ உள்ள குதிச்சுட்டு அப்புறம் பேசுன்னு சொல்லி சொல்றீங்க. இல்லை, கமலஹாசன் மறுபடியும் சொல்றேன், திரும்ப அரசியலுக்கு கமலஹாசன் வருவதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் கமலஹாசன் அரசியலுக்கு வருவது பற்றியே இல்ல சார், அரசியலுக்கு வந்தாதான் பேசணுமா சார்? நான் இப்ப அரசியல் பேசிட்டு இருக்கேன், அரசியல்வாதியா நானு? அரசியல் வந்து ஒவ்வொரு வாக்காளரும் பேசலாம் சார். சபரிநாதன் பேசிட்டு இருக்காரு சார், அவர் அரசியல்வாதியா சார்?
ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்காரு சார். அவங்க எங்களுடைய உரிமை சார். நீங்க அரசியலுக்கு வந்து தான் பேசணுங்கிறது என்ன நியாயம் சார்? எனக்கு புரியல. இல்லை, இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பேசுங்க. இந்த விவாதத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு 1.25 மணி நேரமாக பார்வையாளனாக தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். யோகி சேது பேசுகின்ற போது கமலஹாசன் அரசியலுக்கு வரலை. கமலஹாசன் திமுகவினுடைய ஒரு அதிகமான அதோட சார்பில் இருக்கார். இவ்வளோதான் கடைசியாக சொன்னது. அவ்வப்போது அவர் கருத்துக்களை சொல்லுகிறார். கமலஹாசன் அவ்வப்போது கருத்துக்களை சொல்வது இப்போது திடீரென சொல்லுகின்ற போது தான் இந்த விமர்சனங்களை நாங்கள் வைக்கிறோம். இப்ப நான் கேக்குறது அவங்க வந்து அதிமுக பற்றி மறைமுகமாக சொல்றாரு. பாஜக உள்ள என்ட்ரி ஆறதுக்கான காரணம் என்னன்ற? இல்லை, நாங்கள் அதிமுக பற்றி நாங்கள் ஊழல் அப்படின்னு சொல்லும்போது அதை நாங்களும் வந்து ஆரம்பத்திலிருந்து சொல்லி வரோம். அதில் ஒன்றும் எங்களுக்கு மாறுபாடு இல்லை. இப்போ கமலஹாசன் நீங்கள் ஆதரிக்க வேண்டும், வரவேற்க வேண்டும். இல்லை, கமலஹாசனை ஆதரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் கமலஹாசனுடைய எல்லா நிலைப்பாடுகளிலும் அவர் எங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். அதனால கமலஹாசன் அவர்களுக்கு ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியாவுடைய பிரதிநிதியாக நியமித்தவர், தூதராக நியமித்தவர் பாரத பிரதமர் திரு நரேந்திரபாய் மோடி அவர்கள். எல்லா நிலைப்பாடு எதிர்ப்புன்றீங்களே, எந்த நிலைப்பாடு சார்? இல்லை 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 பாண்டே, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நான் அதாவது அரசாங்கத்தினுடைய ஒரு செயல்பாட்டுக்கு மக்கள் தூதுவராக வரார். அது வந்து ப்ரொஃபஷனல் ஒரு சினிமா நடிகர் என்ற முறையில் பாஜகவுடைய எந்த நிலைப்பாட்டை கமலஹாசன் எதிர்த்தார்னு நீங்க உள்ள என்ட்ரி ஆறீங்கன்னு கேக்குறேன் நான். இல்லை, நாங்கள் ஏன் என்ட்ரி ஆக கூடாதுன்னு கேட்கிறேன். அதாவது இத்தனை நாள் உறங்கிக் கொண்டிருந்த, தூங்கிக் கொண்டிருந்த, அரசியல் கருத்துக்களே பேசாத வலுவான அரசியல் தலைமைகள் தமிழ்நாட்டில் இருந்த போது எங்கேயோ படுத்து தூங்கிக் கொண்டிருந்த கமலஹாசன் இன்னைக்கு சொல்றதே புரியல. அந்த சொல்றத புரியாததுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி இப்ப நீங்க உங்களை மாதிரி ஊடகத்துக்காரங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இப்ப நான் கேக்குறேன், தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல ஏன் சார் நெறி கட்டுது? இவ்வளவு ரொம்ப எளிமையான கேள்வி சார். அதிமுக பற்றி விமர்சனம் வச்சா பாஜக ஏன் வருந்தது? பாஜகவுடைய திரு எச் ராஜா அவர்களும் அதிமுகவுடைய அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களும் ஒரே கருத்தை சொல்றாங்க. என்னது? திமுகவுடைய ஊதுகுழலாக கமலஹாசன் செயல்படுகிறார். அப்படியே யோசிச்சு பாருங்க. மாத்தி எச் ராஜாவும் டி ஜெயக்குமாரும் ஒரே குரல்ல பேசுறாங்க. அப்ப இந்த இணைப்பு புனைப்பு எந்த பக்கம் இருக்கு? பாஜக அதிமுக பக்கமா, கமலஹாசன் திமுக பக்கமா? அதாவது கலைஞருடைய தீவிர ரசிகன் நான். பராசக்தியை பார்த்து என்னுடைய தமிழை நான் தெரிந்து கொண்டேன். முரசொலியுடைய வைர விழாவுக்கு நான் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஸ்டாலின் உடனே எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இதெல்லாம் வந்து திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாடு இல்லாமல் என்ன, திமுகவுடைய மெம்பராகலே தவிர மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு கமலஹாசன். அப்படி இருக்கிறப்ப அவர் அந்த நிலைப்பாடு ஜனாதிபதி தேர்தல்ல வெங்கைய நாயுடு போன் பண்ணி ஸ்டாலின் பேசுறாரு. திமுக பிஜேபி கூட்டணியா? இந்த வாதம் இப்ப நான் பேசக்கூடியதுக்கு பொருந்தாது என்பது பாண்டேக்கே தெரியும். இல்ல எப்படி சார் தொடர்ந்து அங்க போறாரு, ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாங்க போறாரு. அப்போ நீ வந்து கூட்டாளி பங்காளி சொன்னா இல்ல இல்ல அதற்கு முன்னால ரெண்டு வார்த்தை அவருடைய கருத்து சொன்னேனே. நான் வந்து கலைஞருடைய தீவிர ரசிகன், பராசக்தியை பார்த்து தான் நான் தமிழை தெரிந்து கொண்டேன்னு சொன்னாரு. அப்ப அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் கற்றுக்கொண்டு நான் சொல்லுவேன் சார், நாடு சொல்லும் சார், சிவாஜி சொல்லியிருக்காரு சார். இந்த இந்தியா பூரா பராசக்தி நடிகர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது என்பது தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண நடிகரும் சொல்லுவாங்க சார். இன்னைக்கு சிவாஜி கணேசனுடைய நினைவு பாண்டே கமலஹாசனுடைய பாக்கெட்ல ஜிபிஎஸ் வச்சு அவர் என்ன பேசுகிறார், எப்போது பேசுகிறார் என்று மைண்ட் ரீடிங்க்கு ஏதாவது ஒரு என்சி ஃபெலோகிராமை வச்சு கண்டுபிடிச்சு அப்படிதான் நாங்கள் திமுக எல்லாம் சொல்ல முடியாது. வெளியில் அவர் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார் அதெல்லாம் பார்த்து அதனுடைய அடிப்படையில் உலகமே ஒற்றுக்கொண்ட விஷயம் வந்து அவர் அந்த மாதிரி இருக்கிறார். அதிமுக அமைச்சரும் பாஜக முக்கிய பிரமுகரும் ஒரே குற்றச்சாட்டு சொல்றீங்களே, அப்ப உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கணக்கு இருக்குன்னு பார்க்க முடியாதா? அப்படி நீங்கள் சொன்னால் அதை வச்சுக்கலாம். அது வந்து நாங்கள் ஒன்றும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க போவதில்லை. காரணம் என்னன்னு கேட்டால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே திமுக வைத்ததை விட அதிகமான குற்றச்சாட்டுகளை வைத்தது பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால எங்களுக்கு வேறு எந்த குவார்டர்ஸ்லையும் குறிப்பாக பாண்டியேட்ட சர்டிபிகேட் வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த விவாதத்தில் முக்கியமாக நான் சொல்ல வருகின்ற, சொல்ல விட்டு போன, சொல்வதற்கு வாய்ப்பு தராமல் இருந்த விஷயம், கமலஹாசன் இப்போது அரசியலுக்கு வந்து விட்டாரா இல்லையான்னு இன்னும் தெரியல. வந்து விட்டதாக வைத்துக் கொண்டால் கூட நான் அதை ஒருபடி மேல போயிடுறேன்.
வந்துவிட்டதாக வைத்துக் கொண்டால் கூட அவருடைய நிலைப்பாடு கடவுள் மறுப்பு, அவருடைய நிலைப்பாடு மத எதிர்ப்பு, குறிப்பாக இந்து மத எதிர்ப்பு, அவருடைய நிலைப்பாடு இந்த நாத்திகம் என்ற விஷயத்தில் ஏற்கனவே தமிழ்நாட்டிலே இருதுருவ அரசியல், அந்த இருதுருவ அரசியல் இதே லட்சியங்களை வைத்து தான் தமிழ்நாடு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. எனவே இதில் அவர் எங்கு போய் சேரப்போகிறார்? அவர் இந்த நாத்திக எதிர்ப்பு, நாத்திக ஆதரவு, கடவுள் மறுப்பு இயக்கம் என்று சொன்னால் இன்றைக்கு திமுக அண்ணா திமுக தான். அதில் திமுகவோடு அண்ணா திமுகவோடு சேர முடியாது. மண்ணை வாரி தூத்தி ரெண்டு பேரும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுகவோடு தான் சேரணும். ஆனால் திமுகவோடு சேருவதற்கு இப்பதான் கருணாநிதியிட்டேந்து கஷ்டப்பட்டு செயல் தலைவர் வாங்கிட்டு வந்திருக்காரு ஸ்டாலின். அவர் இவரை சேர்த்துக் கொள்வாரா என்று தெரியாது. இருந்தாலும் கூட இருதுருவ அரசியலிலே ஒரு துருவம் தோற்று போய்விட்டது, ஒரு துருவம் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இருதுருவத்தை மாற்றி திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி திரு பார்த்திபன் அவர்களை குறிப்பிட்டிருந்தார். திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பார்த்திபன் அவர்கள் பேசியிருக்காரு, அவரெல்லாம் சொல்லியிருக்காரு. திரு பார்த்திபன் அவர்கள் என்ன பேசினார் என்பதை இப்போது கேட்கலாம். திரு பார்த்திபன் அவர்கள் என்ன சொன்னார் என்பதை இப்போது கேட்கலாம். திரு கமலஹாசன் அவர்கள், முதல் விஷயம், ஓட்டு போட்ட எல்லாருக்கும் உரிமை இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. நான் இந்த அரசுக்கு ஆதரவாவோ எதிர்ப்பாவோ பேசல. இந்த அரசாங்கத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்ப வேண்டியது பொதுமக்களுடைய கடமை. அதுக்கு ரொம்ப பொறுப்பா பதில் சொல்ல வேண்டியதுதான் அமைச்சர்களுடைய பொறுப்பு. அவங்க அதனாலதான் அந்த பொறுப்புல இருக்காங்க. ஒரு துறையில நடந்திருக்கு, அது மேலும் நடக்காம இருக்கிறதுக்கு நாங்க பாத்துக்கிறோம். அந்த மாதிரி எந்த பொறுப்பான தகவல்களும் இல்லாம நீங்க நிரூபிங்க பார்க்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இதை கொஞ்சம் அதிகப்படுத்துது. இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும், அநேகமான பேருக்கு தைரியம் இல்லை. என்ன காரணம்னா, இதை நம்ம எங்கேயாவது சொல்லி நாளைக்கு நம்ம படம் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட போகுது. இப்படி பொதுமக்களே பயப்படாம இருக்கும்போது ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க அல்லது ஒரு தகுதியோடு இருக்கிற ஒரு நடிகன் சொல்றதுல என்ன தவறு? அதனால என்னுடைய விருப்பம் இதுக்கான சரியான பதில்களை பதிவு செய்யணும். அப்புறம் சினிமா துறையில அந்த கேளிக்கை வரியில கமல் சார் சொல்லியிருக்காரு, என்ன மாதிரி ஒரு சிலரை தவிர மீது எல்லாரும் இந்த மாதிரி அதுக்கு ஏதோ ஒரு லஞ்ச லாவணியம் கொடுத்துதான் அதை அடைய வேண்டியதா இருக்கு. அது 100% உண்மை. அவர் சொன்ன அந்த வரிசையில தான் நானும் இதுக்கு முன்னாடி படத்துக்கு பணம் பேசப்பட்டது, ஆனா நான் கொடுக்கல. எல்லா படத்துக்கும் அந்த படத்துக்கு உரிய வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி, இது சூர்யா படம், இது விஜய் படம், அந்த படத்துக்கு யூஸ் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறமேல அந்த கேளிக்கை வரியை ரத்து பண்றதுக்கு நிச்சயமா அதுக்காக ஒரு பணம் பேசப்படுது. அந்த பணத்தை பேசுறவங்க நேரடியா யாரும் பேச மாட்டாங்க. அது எந்த ஒரு இடத்துல சுத்தி வளைச்சு பேசி இது இங்க போயிடுச்சுன்னா அது நடக்கும். அது உண்மைதான். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனா நான் போன படத்துக்கும் கூட அந்த மாதிரி நான் பணம் கொடுக்கல. ஸோ அதனால இதுல இருக்கிறது உண்மை. வேற வழி இல்லாம இந்த வாரம் அந்த பட வெளியீடு தாமதமாயிடக்கூடாது, நமக்கு பெருத்த நஷ்டமாயிடும். அதனால அட்லீஸ்ட் இந்த பணத்தை கொடுத்துடலாம். கேட்கப்படுறது அப்படிதான். இவ்வளவு பெரிய லாபம் வரும்போது ஏன் நீங்க இதை கொடுக்க கூடாது? இது இந்த ஆட்சியில, போன ஆட்சியில, அதுக்கு முந்தைய ஆட்சியில, எல்லா ஆட்சியிலையும் நமக்கு தொடர்ந்து 50 வருஷமா நம்மளும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதனால புதுசா இன்னைக்கு மட்டுமே திடீர்னு லஞ்ச லாவணியம் தலை தூக்கின மாதிரியோ அப்படி இல்லை. ஆனா ஒருத்தர் கேள்வி கேட்க வரும்போது அதுக்கு பொறுப்பா பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்கிறத நான் உணர்றேன். திரு பார்த்திபன் அவர்கள் கடைசியாக குறிப்பிட்டதான் கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கிறேன். இந்த ஆட்சின்னு இல்லை, இதற்கு முந்தைய ஆட்சி, அதற்கு முன்னாடி எல்லா ஆட்சியிலுமே இது போல தனிச்சான்றிதழ், விளக்குச் சான்றிதழ் வழங்குவதற்காக லஞ்சம் நடந்து கொண்டுதான் இருந்தது என்று திரு பார்த்திபன் சொல்கிறார். ஆனால் திரு கமலஹாசன் அவர்கள் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழலை பற்றி நீங்க மெயில் அனுப்புங்க, இவ்வரசின் காலத்தில் ஊழல் அனுபவித்த இன்னல்களை விளக்கி அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், திரு பார்த்திபன் அவர்கள், அவரும் ஒரு நடிகர், ரொம்ப தெளிவாக சொன்னார், இது மாதிரி நடக்கிறதுலாம் உண்மைதான். ஆனால் அது இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்றல்ல, முந்தைய ஆட்சி அதற்கு முந்தைய ஆட்சி என்று தொடர்ச்சியாக நடக்கிறது. இந்த பார்வை கமலஹாசனுக்கு ஏன் இல்லை என்பது மட்டுமே கேள்வி. இல்லை, அதாவது பாண்டே நண்பர் திரைப்பட நடிகர் பார்த்திபன் அவர்கள் எந்த சொன்னார்னு தெரியல. இந்த ஆட்சினா இது இப்போ பழனிசாமி ஆட்சி, இதற்கு முந்தைய ஆட்சினா ஓபிஎஸ் ஆட்சி, அதற்கு முந்தைய ஆட்சினா ஜெயலலிதா ஆட்சின்னு கூட அவர் சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலையும் முடிச்சிடறேன் நான் முடிக்கல. ஐ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் மை ஆன்சர். அப்படியே திரு பார்த்திபன் அவர்கள் மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலையும் இப்படி நடந்தது என்று அவர் சொல்வார் என்று சொன்னால், நாளை காலையிலே பத்திரிகையாளர்கள் நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவரை கேட்கலாம். நண்பர் பார்த்திபன் இப்படி, திரைப்பட நடிகர் பார்த்திபன் இப்படி குற்றம் சாட்டுகிறாரு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் இதை போல திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரி சான்றிதழ் வழங்குவதற்கு பணம் வாங்கப்பட்டது என்று சொல்லுகிறாரு, அது உண்மையா என்று அவரிடம் கேட்கலாம். அதற்கான பதிலை சொல்வதற்காக
திரு செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடமை இருக்கிறது. அதற்கு கடமைப்பட்டவர். நான் தான் முதல்ல சொன்னேன், பொது வாழ்க்கையிலே அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரே ஒரு கடமை, என்ன கடமை என்றால் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டாம். ஆகவே இந்த கேள்வியை பார்த்திபன் கேட்பது தவறு என்று நான் சொல்லவில்லை. அந்த கேள்வியை கேட்பதற்கும் நாளைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நாளைக்கு இதற்காக பார்த்திபனை வந்து செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உங்களை தெரியாதா, உங்கள் யோக்கியதை தெரியாதா, உங்கள் கடந்த காலம் என்ன, நீங்கள் வரி கட்டினீர்களா, உங்களை வழக்கு போடுவோம், உங்களை கைது செய்வோம் என்று சொல்வதுதான் ஜனநாயக விரோதம் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. கேட்ட நண்பர் சேகர் ஏன் வருத்தம், நீங்க பிஜேபி வந்து எதற்காக வந்து கோபப்படுகிறதுன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்டால், பிஜேபியினுடைய கேம் பிளான் வந்து இந்த கமலினுடைய ஆக்டிவிசம், அதை வந்து நான் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து விட்டார் என்று சொல்லவில்லை. இந்த ஆக்டிவிசம் வந்து அவங்களுடைய பிளானுக்கு எகென்ஸ்டா இருக்கு. நாளைக்கு வந்து ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க முடியாது. ரஜினிகாந்த் விரும்ப மாட்டார். இல்ல கமலுக்கும் ரஜினிக்கும் புரிதல் வந்து அவ்வளவு குறைவானது நினைக்கிறீங்களா? அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க? அதனால என்ன இல்ல அப்படி பண்ணல. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை மாதிரி கமல் வந்தார்னா ரஜினி மே ஆப்ட் அவுட், அவங்க நினைக்கிற அந்த ரோலை வந்து ரஜினி எடுத்துக்க மாட்டார். இல்ல அவங்களுடைய கமலுக்கும் ரஜினிக்குமான புரிதல் வந்து உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், பொதுமக்களுக்கும் நிச்சயமாக தெரியும். மாற்றுக்கிறதுல திரு யோகி சேதுவல்ட்ட கேட்கிற ஒரு விஷயம், துணி உள்ள சினிமாக்காரர்கள் மட்டுமே குரல் கொடுக்கிறார்கள், எல்லா சினிமாக்காரர்களும் குரல் கொடுத்தால் இந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழல் எல்லாம் போயிரும் சொல்லி சொல்றார். ரஜினிக்கான மெசேஜா? இல்லை, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இது நீங்கள் இந்த கேள்விக்கு பல பதில்கள் சொல்லலாம். ஏற்கனவே நம்ம இந்த பேசி வந்த விவாதம் இருக்குது. இப்போ வந்து அவர் ஏன் இப்போ திடீர்னு இந்த பிரச்சனையெல்லாம் கலப்புறார் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து கமல் அவர்கள் ஒரு தீர்க்கமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நாளைக்கு ரஜினி அவர்கள் முதல்வரானால் அவர் இதே போல குற்றம் செய்தால் என்ன செய்வீர்கள் கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொன்னார், ரஜினியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் சமம், இதே குற்றம்லாம் இதே மாதிரி தான் நான் கேள்வி கேட்பேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இத்தனை நாளாக ஏன் கேட்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றிலிருந்து ஆரம்பித்தால் நாளை இப்படித்தான் கேட்பேன் என்ற ஒரு விஷயத்துக்கும் அவர் வந்து புள்ளி வைத்து விடுகிறார் இப்போவே. ஸோ குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, அது கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. எல்லாரும் நண்பர், சுற்றம் பார்க்கின் குற்றம் இல்லைன்னு ஒன்று ஆகிடும். ஸோ யாராக இருந்தாலும் நான் தவறு என்றால் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்வேன். யாராக இருந்தாலும் கமல் இருந்திருக்கிறாரா? சொல்லிட்டார். ரஜினியாக இருந்தாலும் இதோட என்ன வேணும்? அதற்கு முன்னாடி இதை பத்தி பேசவே இல்லைங்கிறதா கேள்வி. திரு பார்த்திபன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றார், முந்தைய ஆட்சியும் நடந்திருக்குன்னு. திரு கமலஹாசன் அவர்கள் இந்த அரசின் மீது நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் அனுபவித்த குற்றச்சாட்டு அனுப்புங்கன்றார். நீங்க வந்து ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் சொல்லிருக்கலாம்ல, இந்த அரசு மீது நீங்க கமலஹாசன் ஸ்பெசிஃபை பண்றாரு, பார்த்திபன் ஜெனரலைஸ் பண்றாரு. அதுதான் அது நடுநிலை பார்வையை ஒரு சார் பாருங்களேன். அது எப்படி பாருங்களேன், இத்தனை நாள் ஏன் பார்த்திபன் சொல்லல, ஏன் இப்ப பார்த்திபன் சொல்றாருன்னா இதுதான் இந்த கிரியா ஊக்கியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய யுக்தியாக இருக்கலாமே. பார்த்திபன் தந்தி தொலைக்காட்சி கேட்குது கமலஹாசன் அவருடைய கருத்து பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு அவர் பதில் சொல்றாரு. நான் கேட்ட அவர் பதில் சொல்றாரு. கமலஹாசன் ட்வீட் பண்ணும்போது நான் கேட்ட அவர் ட்வீட் பண்ணல, அவர் வாலண்டியரா ட்வீட் பண்றாரு. அப்ப அவருக்கு ஒரு அரசியல் துணிவு இருக்கு, ஒரு முடிவு எடுத்து அவர் செயல்படுறாரு. பார்த்திபன் வந்து பதில் சொல்றாரு. ஒரு பதில் சொல்றது விஷயத்துக்காரங்களா பார்த்திபன் அந்த துணிவு எங்க அம்மா இருக்கிறப்போ கமலஹாசனுக்கு இல்ல, இப்ப இருக்கிற துணிவு அன்னைக்கு ஏங்க இல்ல? ஏற்கனவே விரும்மாண்டி விசுறுவன் பிரச்சனை, புது பிரச்சனை எல்லாம் வேண்டாம் நினைச்சிருக்கலாம். அது எங்க அம்மா இறந்து போன பிறகு துணிவு வந்துருச்சா? அவர் போராளி, அவரு போராளி என்று சொன்னால் களத்துக்கு வாங்க. களத்துக்கு வந்து களத்துக்கு வரணும். இன்னைக்கு ட்வீட் போட்டுருக்காரு, டெங்கு காய்ச்சல பாருங்க நாங்க உங்களை கண்காணிச்சிருக்கோம், இன்னைக்கு போட்டுருக்காரு. இந்தி திணிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சொல்றாரு. இப்ப இந்தி திணிக்கிறாங்கல்ல, செம்மொழி ஆய்வு மையத்துக்கு இந்தியில உத்தரவு வந்திருக்கு, ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதற்கு சேர்பர்சனா இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் பதில் சொல்லணுமா? இல்ல இவர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இந்த மாதிரி சீல்ல வந்து தமிழ் இல்லன்னு எனக்கு தெரியவே தெரியாது முதலமைச்சர் சொல்றாரு. எனக்கு தெரியவே தெரியாது முதலமைச்சர் சொல்றது வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா அல்லது கமலஹாசன் சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயமா? இல்ல ஸ்டாலின் சொன்னார். அதை ஸ்டாலின் தான் அழைப்பு கொடுத்திருக்கார் கமலஹாசனுக்கு. இந்த திரையுலகத்திலிருந்து முரசொலிக்கு விளையாட விழாவுக்கு என்ன திமுகவின் சார்பாக கமலஹாசன் என்ன செய்திருக்கிறாரு? இதே திமுகவை நம்பி போன எஸ்எஸ்ஆர் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்து எத்தனை பேர் ஒழிக்கப்பட்டிருக்கிறார் என்பது வரலாறு இருக்கிறது. இப்ப போய் கமலஹாசன் போய் என்ன பார்த்து சாதிக்க போறாரு? இல்ல அவர் திமுக சேர போறேன்னு சொன்னாரா? இல்ல பேசுறத பார்த்தா தெரியுது. அதிமுக பற்றி விமர்சனம் பண்ண, அதிமுக விமர்சிப்பதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் கேட்கிறேன். ஓட்டு போறேன் பண்பாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு எனக்கு 18 வயதானா போதும் சார், நான் கேள்வி கேட்பேன். கலாச்சாரத்திற்கு சீரழை ஏற்படுத்துகிறார் கமலஹாசன் என்பது நீங்க திரும்ப தனிப்பட்ட முறையில் போறீங்க. நான் சொல்றேன் அதிமுக பற்றியும்
பிற அரசியல் தலைவர்கள் பற்றியும் தனிப்பட்ட முறையில் போனா போல தனியா போல நான் என்ன சொல்றேன், இவர் வந்து இப்ப சேகர் சொன்னார், இவர் விபூதி ராஜா சொன்னார், விபூதியை பூசினார். இவர் தந்தை பெரியாரிஸ்ட் சொல்றீங்க, நீங்க பகுத்தறிவாதின்னு சொல்றீங்க. இதே பெரியாரிஸ்ட் என்ன சொல்றேன், குற்றக்குடியார் வந்து விபூதி பூசினாரு தந்தை பெரியாரை பார்த்து, விபூதியை பூசக்கூடாதுன்னு இவர் சொல்லல. ஆனா இவர் என்ன பண்ணாரு, நீங்க சொல்ற மாதிரி விபூதியை பூசிட்டு சிலுவை போறவங்க அழிச்சாரு. அதே மாதிரி தேவர் மகன் படத்தை பாத்தீங்களா? தேவர் மகன் படத்தை பாத்தீங்களா? அதுல வந்து ஒரு தேருக்கு ஒரு அல்லா கோயிலுக்கு வெடி வைக்க முடியுமா? தேருக்கு வெடி வைக்கிறார்கள் அந்த தேவர் மகன் படத்துல. பல பேர் சாவுறாங்க. இத இந்து மதத்தை கொச்சப்படுத்துறது இல்லையா சார்? இதெல்லாம் இந்து மதத்தை கொச்சப்படுத்துறாங்க சார். ஆமாங்க, பெரிய தேருக்கு வெடி வைக்கிறாங்கன்னா சார் ஒரு பாதிரியார் கொலை பண்ற மாதிரி பாக்குறீங்க. எல்லா படத்துலயும் பயங்கரவாதி முஸ்லிமா மட்டுமே இருக்கிறான். அத பத்தி என்னைக்கா பேசுறீங்க? அப்ப இஸ்லாமத்தை கொச்சப்படுத்துறாங்க. இவர பொறுத்தவரை நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல உள்ள எல்லா படத்துலயும் பயங்கரவாதினா முஸ்லிமா மட்டும் தான் இருக்காங்க. அத பத்தி நீங்க யோசிச்சீங்களா? அப்ப இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறாங்க சொல்லுவீங்களா? இவருக்கு அது ஒரு கதை, அது ஒரு கதை, அது ஒரு காலம், அவ்வளவுதான். ஜாதி சண்டை தான், விஸ்வரூபம் ஜாதி சண்டை தான். ஜாதி சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அம்மா தடுத்தாங்க. நான் கேட்கிறேன், இதே பெப்சி தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணாங்களே, இவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? எம்ஜிஆர் வந்து 75,000 ரூபாய் எனக்கு கேள்வி வேற இருக்குது. நான் திரு யூசேட்ட கேட்க ஒரு விஷயம் வந்து கமலஹாசன் என்ன சொல்றாரு, என் துறையில ஊழல் இருக்கு, அத நான் முதல்ல சொல்றேன். அது என்ன தெரியுமா, இந்த மாதிரி படத்துல தணிக்கை துறையில வந்து விதிவிலக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பைசா கேட்கறாங்க அப்படின்றார். பைசா கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு என்னை மாதிரி தவிர மத்தவங்க எல்லாம் காசு கொடுக்குறாங்கன்றார். காசு கொடுக்கக்கூடிய திரையுலகரை பற்றி விமர்சனம் பண்ணாம, லஞ்சம் கொடுக்கக்கூடிய பற்றி பேசாம கேட்கறாங்கன்னு பேசிட்டு இருக்கோமே. இன்னைக்கு ஆர்கே நகர்ல பணம் கொடுக்கணும்னு பேசணும்னு என்ன சொல்றோம், பணம் கொடுத்த கட்சியை தான் விமர்சனம் பண்றோம். திரையுலகினர் ஊழலுக்கு லஞ்சத்துக்கு உடந்தையா இருக்கிறாங்க, அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணாம சில பயந்தவங்க வந்து உடந்தையா இருக்காங்க சொல்லிட்டு பதவிசா போறாரு. அங்கெல்லாம் நீங்க பாயணும். என்னுடைய துறையில் இருக்கக்கூடிய ஊழலை நான் குற்றம் சாட்டுகிறேன் சொன்னால் என் துறையினர் மீது பாய்வதா, அந்த இடத்துல அரசு மீது பாய்வதா? அரசு மீது தானே பாய்றாரு அவரு. இல்ல சார், சினிமாவில் வரி விலக்கு அளிக்கிற பேர் என்று ஒவ்வொரு படத்துக்கும் தனிச்சாலை வழங்க நடக்கிற லஞ்ச லாடங்களுக்கு என்னை போல் வெகு சிலரை தவிர மற்றவர் எல்லாம் பயந்து உடந்தையாக இருக்கின்றனர். இது என் குரல் அப்படின்றார். ஏதோ நான் வந்து லஞ்சத்துக்கு எதிராக கொடுக்குறேன், வாங்குறவங்க சொல்லக்கூடாது, லஞ்சம் கொடுக்குறவங்க பத்தி சொல்லணும். இதான் நியமம் இருக்கு. என்ன சார், விக்டிம் சைடு இருப்பீங்களா நீங்க? வந்து எது சார் விக்டிம்? நான் லஞ்சம் கொடுக்குற விக்டிமா? வேற வழி இல்லாம எப்படி படம் ரிலீஸ் ஆகும் நாளைக்கு? என்ன சார் நீங்க கமலஹாசன் படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு? பாத்து படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு? தவறன்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம் அதான் சொல்றேன். அவர் என்ன சார் என்ன கேட்பீங்க, முதல்ல உன் துறையை பத்தி தெரிஞ்சு பேசு அப்படின்றீங்க. அவருக்கு தெரிஞ்சது சினிமா துறை, சினிமா துறை நடக்கிற விஷயத்தை கமலஹாசன் நெஞ்சை தொட்டு சொல்லட்டும், நீங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், திரை உலகத்துக்குள் கருப்பு பணம் புழங்கவில்லை. அது சொல்றாரு. சொல்லுங்க, எல்லா துறையிலும் இருக்குன்னு சொல்றாரு. உங்க துறையில சொல்லுங்க சார், திரை உலகத்துக்குள் கருப்பு பணம் புழங்கவில்லை சொல்லுங்க. ஒரு படத்துக்கு கருப்பு பணத்துல புழங்கவில்லை சார். எல்லாருமே டாக்ஸ் கட்டுறாங்க, ஐடி கட்டுறாங்க, கேளிக்கை வரி கட்டுறாங்க, 100% பணம் சொல்லுங்க சார். நீங்க சார் கமலஹாசன் வந்து அவர் வந்து இஸ் a proper income tax pay. அவர் கமலஹாசனை பத்தி பேசல சார், திரையுலகத்தை பத்தி பேசுறேன். அரசியல் தூய்மைப்பட்டு கிடக்க வேண்டும் என்ற அக்கறை இருக்குது அல்லவா? முதல்ல தான் சார்ந்த துறை தூய்மைப்பட்டு கூட என்ன வரலாம் இல்லையா? என்னுடைய துறையில கருப்பு பணம் புழங்கவில்லை என்று கமல் சொல்வாரா? ஒவ்வொரு டாபிக்கும் பேசிட்டே இருக்க முடியுமா? கமல் காத்தால எழுந்தோடனே பேப்பர்ல ஒரு பக்கமா சொல்ல முடியுமா? அது வந்து விருது வாங்கியிருக்கிறாரு, ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து அவர் வந்து ஒரு முகவரா வச்சிருக்கு. நான் அதெல்லாம் சிறப்பான பண்ணி நான் மறுக்கல. நான் கேட்கறது இங்க போய் கட்ட அரசியல்ல ஊழல் இருக்குன்னு சொல்றாருல, தான் சார்ந்த துறையில கருப்பு பணம் புழங்குது, அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுவாரான்னு கேட்கிறேன். நீங்க பார்த்திபன் கேள்வி கேட்டீங்களா? அதே மாதிரி சொல்லுவாரு. என்ன சார், எவ்வளவு டாபிக் தான் பேச மாட்டேன் ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில. நான் கேட்டுதான் ட்வீட் பண்ணாரா சார்? நீங்க குறுக்கிட வரீங்க சார். பார்த்திபன் கூட நீங்க குறுக்கிட வரீங்க. என்னன்னா மக்கள் கொடுக்கிற ஒரே நிமிஷம் எப்படி சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் திரைத்துறையில அவங்க கொடுக்கிற பணம் அழுத்தத்தால தான் அவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல, நியாயப்படுத்த விரும்பல நானு. ஆனா அதுவும் அரசு நிர்வாகத்துல பணம் வாங்குறோமோ ரெண்டையும் எப்படி நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதும் ரெண்டையும் நீங்க சமதளத்துல பார்க்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். உண்மை பார்க்க கூடாது. ஏன்னா நீங்க அந்த பணம் கொடுக்கலன்னா திரை உலகம் வந்து கருப்பு பணம் அதிகம் இருக்கக்கூடிய துறை அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படும் போது அது பற்றி ஒரு வாக்குமூலம் அவரால் கொடுக்க முடியுமா? இல்லங்க எங்க துறையில் எல்லாம் சுத்தமா நடக்குது. குறைந்தபட்சம் படத்துல இல்ல இவ்வளவு குறை இருக்கு, கருப்பு பணம் இருக்குன்னா அதை சரி செய்ய வேண்டியது யார்? அரசு நிர்வாகம் தானே. நிர்வாகம் வந்து கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும். பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், திரு கமலா சொல்ற திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. மாற்று கருத்துல நீங்க டிமானிட்டேஷன் கொண்டாங்க, ஜிஎஸ்டி என்ன கொண்டாலும் சரி, அவங்க அதுக்கு மாற்று கண்டுபிடிச்சே இருப்பாங்க. நான் கேட்கறது, கமலஹாசன் சுத்தம் பேசுகிறவர், பரிசுத்தம் எதிர்பார்ப்பவர், தன்னுடைய துறையில கருப்பு பணம் இருக்கிறது என்று சொல்லட்டுமே. இல்ல நான் அதை தான் சொல்ல வரேன். நான் சரியா இருக்கேன்,
அதனால என்ன சுத்தி இருக்க எல்லாம் சரியா இருந்தா தான் விமர்சனம் பண்ணணுமான்னு நான் கேள்வி கேட்கிறேன். நான் சரியில்லை ஆனா நீங்க சரியா இருக்கணும்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா நான் கேக்குறேன். இல்ல அது நான் வந்து 1000 அழுக்குகள் நிறைந்தவன், நீங்க அழுக்கா இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அதுதான் அவர் சிலர் சொல்றாரு. குறிப்பிட்ட அவர் துறையில எல்லாரும் அவரால் இருக்க முடியல. சிலர் என்ன போல சிலர் அதாவது அந்த வரி விலக்குக்காக லஞ்சம் கொடுக்காம பண்றாங்கன்னு சொல்றாரு. ஆனா பலர் பண்றாங்க. அதுக்கான சூழ்நிலைகள், அதுக்கு காரணம் அரசு நிர்வாகம் தான். இப்போ மாநில அரசுல இருக்க குறைகளை வந்து அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. எந்தெந்த இதெல்லாம் நீங்க ஒரு புகார்களை கொடுங்க, அதாவது என்ன புகார் குறிப்பிட்டு சொன்னாதான் நீங்க ஒரு 19 சொல்லாதீங்க அப்படி சொல்லிருந்தாங்க. வசதியா இருக்கும்ல. நீங்க 19 சொன்னா நடவடிக்கை எடுக்க முடியாது. இது வரைக்கும் சொன்ன புகார்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இல்ல என்ன சொல்லிருக்காங்க புகார்? இதுவரை என்ன சொல்லிருக்காரு? நான் கேக்குறது என்னன்னா, அமைச்சர் சரோஜா அவர்கள் இருங்க தம்பி இருங்க கொஞ்சம். இந்த நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தூண்டிவிட்டு கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக கமலஹாசன் முயற்சிக்கிறார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா எல்லா மக்களையும் தூண்டி விட்டு நீங்க லஞ்ச புகார்களை பூரா அனுப்புங்க, லஞ்ச புகாரை பூரா அனுப்புங்கன்னு சொன்னா மெயில் அனுப்புனா சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுனா மெயில் அனுப்ப அடி வாங்குவானா? இல்ல அங்க எப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும்? என்ன சொல்ற அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திருப்புவது இது எப்படி எதிர்பார்க்கிறோம்? சார் நீங்கள் ஏதேனும் ஊழல் அனுபவித்திருந்தால் அதை அனுப்புங்க, அதுவும் மெயில் அனுப்புங்க. இன்னும் சொல்றாரு ஒரு வரி, மரியாதை குறையாமல் இருந்து விடட்டும் உங்களுடைய வார்த்தைகள்ல அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல நாகரிகமா ஒரு மனுஷன் செய்ய முடியும்? நாகரிகமா சொல்றது சரிங்க. சட்டம் ஒழுங்கு இல்ல தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் குற்றச்சாட்டை எங்கள் மீது வைக்கலாம். அப்படிதான் சொல்றாரு சார். அவர் என்ன சொல்றாரு, என்னை மாதிரி நீங்களும் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு புகார் அனுப்புங்க. இதை விட டீசென்ட்டா ஒருத்தர் நீங்க சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கலவரம் வரும். என்ன சொல்றீங்க? நீ மெயில் அனுப்பி பாரு உனக்கு தெரியுன்றீங்களா? ஆமா, உண்மையிலே அவர் வந்து அப்படி சொல்லலாம். அவர் ரசிகர் மன்றத்தை தூண்டி விடுகிறார் என்பதுதான் நான் சொல்றேன். இதுல என்ன சார் தூண்டி விடுறதுக்கு இருக்கு? தூண்டி விட்டு எங்கள் அரசுக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவாக இந்த ஆட்சியை ஆட்சியுடைய சீர்கேட்டை ஆட்சிக்கு நல்ல பெயரை கெடுப்பதற்காக கமலஹாசன் முயற்சிக்கிறார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. திரு பீட்டர், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க இல்ல? அதாவது இப்பொழுது நண்பர் நம்ம கலைராஜன் சொல்வதை கேட்டால் அரசாங்கத்திலே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் புகார் சொல்வதற்காகவே ஒரு பிரிவு வச்சிருக்கிறாங்க. அதற்காக ஒரு டால் ஃப்ரீ நம்பர் கொடுக்குறாங்க. அரசாங்கத்தினுடைய விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹஸ் கிவன் எ செப்பரேட் ஃபோன் நம்பர், அதுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே கமலஹாசன் இன்னைக்கு என்ன சொல்றாரு, அவரை வந்து ட்விட்டர்ல வந்து 15 லட்சம் பேர் அவரை பின்பற்றுகிறார்கள். நான் அதை தெரிந்து கொள்ளணும். அவருடைய சக்தி இன்னைக்கு வந்து 15 lakhs people are following him on Twitter. அந்த 15 லட்சம் பேரும் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் எழுத ஆரம்பித்தாலே நாளைக்கு காலையில் வந்து தமிழக அரசினுடைய வெப்சைட்ல 15 லட்சம் புகார்கள் இருக்கும். ஆக நீங்க கருப்பு பணம் இல்லைன்னு சொல்றத பாண்டே நீங்க கேட்குறீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம தந்தி டிவியில் எவ்வளவு விளம்பரம் போடுறீங்க? அந்த விளம்பரத்தில் உள்ளதெல்லாம் நீங்க வந்து ஜனங்களுக்கு உறுதி செய்ய கொடுக்க முடியுமா? அதை உறுதி செய்ய கொடுக்க முடியாது. அது வந்து உங்களுடைய ட்ரேட், உங்களுடைய தொழிலில் இருக்கிற எ ப்ரொஃபஷனல் ஹசார்ட். அதை போல தந்திட்டில வரக்கூடிய விளம்பரத்தை என்டாஸ் பண்ண சொல்ல, தந்திட்டில வரக்கூடிய விளம்பரத்துக்கு ஒன்னொன்னுக்கும் பில்லு கொடுக்கணும்ன்றேன், ஒன்னொன்னுக்கு டாக்ஸ் கட்டணும்ன்றேன். நான் வாங்கக்கூடிய பணத்தை ஒயிட்ல வாங்கணும்ன்றேன். அது இல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். கிடையாது, நான் என்ன கமலஹாசன் நடிக்கக்கூடிய படத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கு கமலஹாசன் பொறுக்கணும்னு சொல்ல, கமலஹாசன் நடிக்கக்கூடிய படத்துல உள்ள கருத்துக்கு கமல் பொறுக்கணும்னு சொல்ல, கமல் வாங்கக்கூடிய, கமல் கொடுக்கக்கூடிய, கமலுக்கு கொடுக்கப்படக்கூடிய அத்தனை பணமும் வெள்ளையா இருக்கணும்னு சொல்றேன். அது வந்து வெள்ளையா இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லையே, நான் சொல்லியே. பிளாக் மணி இல்ல, நான் சொல்ல நான் கேள்வி கேக்குறீங்க. திருப்பீட்டர் என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது. நான் வைக்கக்கூடிய ஒரே கேள்வி, திரையுலகத்தில் கருப்பு பணம் இல்லை என்று கமல் சொல்வாரா? அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். கமல் வாங்கினா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், கமலஹாசன் வருமான வரி முறையாக கட்டி சான்று பெற்றவர், விருது பெற்றவர், வாழ்த்து பெற்றவர். நான் மறுக்கல பதிவு பண்றேன். ஒரு எடுத்துக்காட்டா தானே சார் நீங்க அந்த கமலஹாசனோட நிப்பாட்டுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப வந்து உங்க திரையில வந்து பதஞ்சலியினுடைய விளம்பர பொருளை பற்றி நீங்க வந்து விளம்பரம் செய்றீங்க. அந்த பதஞ்சலியினுடைய ப்ராடக்ட்டை பற்றி கன்சியூமர் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் ஆகி ப்ராசிக்யூஷன் நடந்திருக்கு. அப்போ உங்களுடைய விளம்பரத்துக்கு வந்து நாங்க வந்து பதஞ்சலியை போட மாட்டோம் நீங்க சொல்வீங்களா? ஒரு உதாரணம் ஏற்கனவே சொல்லிட்டேன். கமலஹாசன் வந்து பாதிரியாரா நடிக்கிறார் என்று சொன்னால், இஸ்லாமியராக நடிக்கிறார் என்று சொன்னால், இந்துவா நடிக்கிறார் என்று சொன்னால் அவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் அல்ல. அது அவருடைய பாத்திரம், அவ்வளவுதான். நான் ஒரு விளம்பரம் வாங்கினா அந்த விளம்பரத்தை நான் என்டாஸ் பண்றேன் அர்த்தம் இல்ல. நான் சொல்வது அந்த விளம்பரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருளாதாரம், வாங்கக்கூடிய கொடுக்கக்கூடிய பில் வந்து திரைப்பட துறையிலே
திரைப்பட துறையில இருக்கிற கருப்பு பணத்திற்கு கமலஹாசன் சொல்வாரா என்று கேட்கிற கேள்வி வந்து நீங்க சொல்ற பதிலும் அது ஒண்ணுதான் நான் சொல்றேன். திரு பீட்டர் நான் சொல்லல, கமலஹாசன் சொல்றார் என்னுடைய துறையில் இருப்பது பற்றி நான் கொடுக்கும் குரல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ரிவர்ஸ்ல கொடுக்கிறாருன்னு சொல்றேன். என்னுடைய துறையில லஞ்சம் கொடுப்பவர்களை நான் சுட்டி காட்டாமல் லஞ்சம் கேட்பவர்களை சுட்டி காட்டுகிறேன். அது அவர் துறையில பற்றி திரும்ப அரசியல் தானே செய்யறாரு. அவருடைய துறையில என்னுடைய துறையில இனி நல்லா காசு கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கணும். அதுல தன்னுடைய துறையை அடையாளம் காட்டுற வழி இல்ல. நீங்க வந்து அதை வந்து சேது யூகியும் அந்த மக்கள் பிரதிநிதியும் சொல்ற கருத்து அருமையான கருத்து. நீங்க வந்து இன்னைக்கு விக்டிம்ஸை வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு வந்து யார் வந்து டிக்டேட்டிங் பிளேஸ்ல இருக்கா? இன்னைக்கு வந்து வாக்காளருக்கு பணம் கொடுக்கின்ற போது உண்மையிலேயே வாக்காளர் தான் விக்டிம். அந்த வாக்காளரை கரெக்ட் பண்ணி நீங்க அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். அங்க வாக்காளர்கள் வந்து பணம் பெறுகிறவர்கள் அல்ல, அவர்கள் வந்து இழப்பவர்கள், அவருடைய வாழ்க்கையை இழப்பவர்கள். they are victims in the election process. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை வந்து எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. ஓகே, திரு எஸ்ஆர் சேகர், நான் இறுதியாக கேட்க விரும்புகிற கேள்வி, பின்வாங்குவது கமலஹாசனுடைய பாணியாக இருக்குன்னு திரு எச் ராஜா குறிப்பிட்டு சொல்றாரு. ஜிஎஸ்டி பிரச்சனையில ஏற்கனவே நீங்க எடுத்த நிலைப்பாடு, முதலமைச்சராக திரு மோடி இருந்தபோது எடுத்த நிலைப்பாடு இப்ப மாறி இருக்குங்கிற நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். நிலம் கையப்படுத்தப்படும் மசோதால வந்து அவசர சட்டமா கொண்டு வந்து போட்டு கடைசியில் அந்த சட்டத்தை வாபஸ் பார்த்தோம். பின்வாங்குவது என்பது அத்தனை பேருமே செய்யக்கூடிய போது கமலஹாசன் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் சரியானதா? சுருக்கமாக இறுதியாக திரு எஸ்ஆர் சேகர். இல்லை, இதுக்கும் கம்பேரிசன் கிடையாது. நீங்கள் வந்து கமலஹாசனுடைய இன்றைய செய்கைகளோடு பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கங்கள், அதுவும் இது எல்லாமே நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே விவாதத்துக்குரியது, கான்ட்ரவர்சியானது. நீங்கள் சொல்லுகின்ற அந்த குற்றச்சாட்டுகளும் ஏற்க முடியாது. எனவே அதுவும் எதுவும் ஒப்பு நோக்க முடியாது. நான் ஒரே ஒரு பதிலோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். பீட்டர் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார், கமலஹாசனுடைய ஏன் பாஜக கமலை எதிர்க்கிறார்கள்? கமல் வரவு பாஜகவிற்கு கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. காரணம், இவர்கள் ரஜினியை கொண்டு வர போகிறார் என்று இல்லை. கமலுடைய வரவு பாஜகவினுடைய பணியை எளிதாக்கி இருக்கிறது. ஏற்கனவே திமுகவினுடைய நிலைப்பாடு, திமுகவின் சித்தாந்தம், திமுகவினுடைய கடல் மறுப்பு மட்டுமே இருக்கிற அதே சித்தாந்தத்தை தான் மறுபடியும் கமல் கொண்டு வர போகிறார். தமிழ்நாட்டிலே புதிய சித்தாந்தம் உதயமாகவில்லை. எனவே அந்த கூழல் குட்டையிலே போய் ஒரு மறுபடியும் சங்கமமாகும் போது அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை தான் கொடுக்கும். எனவே கமலினுடைய வரவு எங்களுக்கு பயம் அல்ல, எங்கள் பணியை எளிதாக்குகிறது. புதிய சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்குள்ள வரல, ஏற்கனவே இருக்கிற சித்தாந்தம் வரப்போகிறது. எனவே எங்கள் பணி இலகுவாகிறது. திரு சவர்ணன், இறுதியாக கேட்க ஒரு விஷயம், இந்த பிரச்சனை கமல் பற்றிய விவாதம் என்பது பொது பிரச்சனைகளை திசை திருப்பக்கூடியதா இருக்கிறதா? நெடுவாசல் பிரச்சனை, கதிராமங்கலம் பிரச்சனை, டெல்லியில் விவசாயிகள் ஓடிட்டு இருக்க பிரச்சனை, மற்ற விலைவாசி உட்பட லஞ்சம் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் திசை திருப்பக்கூடியதா மாறிடுச்சு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நான் நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற பிரச்சனைகள் சுத்தி பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கு. இல்லை, அரசு என்னென்ன நிலைப்பாடுகள் எடுத்துட்டு இருக்குங்கிறது ஒரு குழப்பமாக தான் இருக்கு. இந்த நிலையில இப்போ இன்னைக்கு கூட அறப்போர் இயக்கம் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. திரு ராமமோகன் ராவ் மேலேயும் விஜயபாஸ்கர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு நீ பத்திரிகைகள் சந்திப்பு கூட நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வந்து ஒரு பத்மாவதி ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம், பினாமி நிறுவனம் வந்து குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க விஜிலன்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு கூட நீங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி புகார்கள் ஆதாரமா கொடுத்த புகார்கள் கூட அரசு இந்த நடவடிக்கையும் எடுக்கல. இல்ல, வழக்கு நடக்கும் இல்லையா? வழக்கு நீதிமன்றத்துல போகணும்ல, நீதிமன்றத்துல போதானே செய்யுது. நீதிமன்றம் நீங்க வந்து விஜிலன்ஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. நேரா நீதிமன்றம் போலாம். திரு கலைராஜன், இறுதியாக கேட்க ஒரு விஷயம், கமலஹாசன் கடைசி வரை பேசியது இந்த ட்வீட்டுக்கு முன்னாடி, இந்த நேற்று அறிக்கைக்கு முன்னாடி அவர் பேசியதெல்லாம் ஊழல் எதிர்ப்பு தான். நீங்கள் ஏன் அதை அதிமுக எதிர்ப்பு என்று எடுத்துக்கொண்டீர்கள்? இல்ல, ஊழல் என்று சொன்னால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்கள் நாங்கள் தான். எங்களை குறிப்பிட்டவர் சொல்வதை போலத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம். அவர் திமுக சார்பாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார். எங்கள் அம்மா இருக்கிற போதே அவருக்கு கான்ட்ரவர்சி நிறைய வந்துருச்சு. அதனால் திமுக சார்பாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார். திமுகவுக்கு சென்ற வடிவேலு, பாக்கியராஜ் போன்றவர்களுக்கெல்லாம் என்ன நிலை ஏற்பட்டதோ அந்த நிலைதான் கமலஹாசனுக்கு வரப்போகிறது. தேவையில்லாமல் எங்கள் மீது சேற்றை வாரி பூச வேண்டாம். ஆதாரம் இருந்தால் கமலஹாசன் எங்களுக்கு நேரடியாக சொல்லலாம். அதற்கு எங்கள் அமைச்சர்கள் தகுந்த பதிலை தருவார்கள். லாஸ்ட் பாயிண்ட், அவர்கிட்ட வந்து அவர் மேல ஒரு சார்ஜ் வந்து இப்போ ரொம்ப சமீபமா வர ஆரம்பிச்சது. சைவ உணவு சாப்பிட்றீங்களே, உங்களுக்குலாம் ஏன் அவ்வளவு கோவம் வருதுன்னு அவர் வந்து சொன்னாரு. அவர் கலந்துக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு விளம்பரம் தேவைப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில வந்து சேரி பிஹேவியர்னு ஒரு விமர்சனம் வச்சாங்க. இப்போ வரக்கூடிய ப்ரோ கபடிக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு விளம்பரம் தேவைப்படுது. இது மாதிரி அவருடைய சந்தர்ப்பத்துக்காக அதை பயன்படுத்தி திசை திருப்புவதற்காக எப்ப பேசினா இது விவாதிக்கப்படும் தெரிஞ்சு செய்யறாரு. அவருடைய சுயநலத்துக்காக சொல்லி விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில்? இதோட ஒரு மிக தவறான ஒரு விஷயம் இல்லை. ஒரு 260 திரைப்படங்கள் நடித்து மக்கள் மனதிலே கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளாக ஒரு இணையாத ஒரு இடத்தை பெற்ற கமலஹாசன் அவர்களுக்கு இந்த மாதிரி சீப் பப்ளிசிட்டி தேவை கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவருக்கு வந்து ஷெவாலியர் விருது அளிக்கப்பட போகிறது என்று அனௌன்ஸ் பண்ணி 7-8 மாதம் ஆச்சு. இன்னும் அந்த விழாவுக்கு டேட் கொடுக்கறதுக்கு அவருக்கு இன்னும் மனம் வரல.
நினச்சா அது ஒரு பெரிய விழாவாக நடத்தி ஒரு பெருச லெவலில் அவர் வந்து புகழ் காணறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இன்னும் போகல, டைம் இல்லை. இது ஒன்று. இது வந்து செகண்ட் திங் என்னென்னா, ஐ திங்க் அவர் வந்து கியர் ஷிஃப்ட் இருக்குது அவருடைய வாழ்க்கையில். அவருடைய இப்போவுமே தன்னை புதுப்பித்துக் கொள்ள நினைப்பவர், நேற்று போல் இன்று இருக்கக்கூடாதுன்னு. ஸோ ஹி கீப்ஸ் ரெஜுவனேட்டிங் ஹிம்செல்ஃப் குவைட் ஆஃபன். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பொது வாழ்விலும் கியர் ஷிஃப்ட் இருக்குது அப்படிங்கிற பார்க்கும்பொழுது நம்ம பெருசாலாம் வந்து அவர் பெரிய தவறு செய்து விட்டாரோ அப்படி அடுத்த கியர் போட்டாருன்றீங்க. அடுத்த கியர் ஷிஃப்ட்டில் இருக்குது. அந்த கியர் ஷிஃப்ட் வந்து இனி தொடர்ந்து ஆக்டிவாக இருக்கும். அது இந்த ஆட்சின்னு இல்லை, வேற ரஜினிகாந்த் ஆட்சி வந்தாலும் இதே கேள்வி தான் கேட்பேன் என்று சொல்லும்பொழுது அது ஒரு பாசிட்டிவாக பார்க்க வேண்டும். இதை குற்றம் இருப்பவர்கள் பயப்பட வேண்டும், இல்லாதவர்கள் அதால் இல்லை என்று சொல்லிவிட்டு தாழாமல் போலமே. நன்றி. நிச்சயமாக இது வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு தனி மனிதராக அவர் அந்த அரசியல் சார்பு இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்க வேண்டியதில்லை, அப்படி இருக்குமா என்று எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஒரு தனி மனிதராக அவருக்கு வந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான உரிமை உண்டு. தங்களுடைய நிலைப்பாட்டை விளக்கத்தை கொடுக்கக்கூடிய உரிமை அமைச்சர் பெருமக்களுக்கு உண்டு. ஆனால் கமலஹாசனுக்கும் சரி, அமைச்சர் பெருமக்களும் சரி, பார்வையாளருக்கும் சரி, நமக்கும் சரி, அத்தனை பேருக்கும் கடமை உண்டு. அவரவர் கடமையில் அவர்கள் சுத்தமாக, பரிசுத்தமாக, நேர்மையாக, வெளிப்படையாக இருப்பார்களே ஆனால் உரிமையை ஓங்கி குரல் கொடுக்க முடியும். கடமையை செய்யும் போது மட்டும்தான் உரிமை கேட்க முடியும் என்பதில் மாற்று கருத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர் அத்தனை பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.